இந்த அடிப்படைக்கு நடத்தி முடிச்சிட்டோம்ப்பா. நீங்க ஓரளவு கிளாஸ் கவனிச்சிருக்கிறீங்க. சரியா? இப்போ சிலபஸ்ல ஒரு வார்த்தை தான்ப்பா, வல்லினம் மிகுமிடம் மிகாமல், ஒரு லைன் தான். ஆனா வல்லினம் மிகுமிடத்துக்கு ஒரு 30 ரூல்ஸ் இருக்கு, பேசிக் ரூல்ஸ். மிகாதன்னு 30 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு வந்து மாவு வேணும் ஃபார் தோசை. ஆனா மாவுடைய ஸ்டெப்ஸ் என்ன, ப்ராசஸ் என்ன? முன்னாலே ஊற வைக்கிறேன் இல்லையா, அவர் அளவு இருக்கா இல்லையா, அது அரைக்கிற பக்குவமா இருக்கா இல்லையா, அதை பக்குவப்படுத்தினா இல்லையா? அது மாதிரி தாங்கன்னா ஒரு லைன் தான், வன் தொடர் வல்லின மிகுமிடம் மிகாமிடம். சரியாம்மா? இப்போ நீங்க சொல்லிட்டீங்க அந்த இந்த எல்லாம் ஒட்டு வரும் சொன்னீங்களா? சரி, நான் உங்க லைனுக்கே வரேன். அந்த இந்த இதெல்லாம் பேரு ஞாபகம், சுட்டு திரிபு. சுட்டு திரிபு ஒன்னும் இல்லப்பா, ஆ ஈ இந்த சுட்டு, ஆ வந்து அந்தன்னு சேஞ்ச் ஆகுது, ஈ வந்து இந்தன்னு சேஞ்ச் ஆகுது, காலப்போக்கில் மாறும் அதெல்லாம். அதான் சுட்டெழுத்து சுட்டு திரிபு. அதே போல தான் வினா எழுத்து வினா திரிபு, அங்க ஒற்று போடணும். புரியுங்களா? சரி, இப்ப அடுத்து சொன்னாங்க, இத சொன்னாங்க வினா. வினா வினா எழுத்து வினா திரிபு. வினா எழுத்து என்னமா, ஏ ஏ பிளஸ் பையன், ஏ வந்து காலப்போக்கில் எந்தன்னு மாறுது. புரியுதா? அப்ப 2 ரூல்ஸ். அடுத்து என்ன சொன்னாங்க, வன்தொடர். எதுப்பா? வன்தொடர் வந்தா உங்களுக்கு ஒற்று வரும். முதல்ல புணர்ச்சின்னா என்னன்னு தெரியணும். புணர்ச்சினா என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேருவது புணர்ச்சி. வாழை பிளஸ் பழம் வாழைப்பழம். புரியுதா உங்களுக்கு? அந்த புணர்ச்சி வந்து 2 வகை. மாற்றம் இல்லைன்னா அது இயல்பு புணர்ச்சி, மாற்றம் இருந்தா அது விகார புணர்ச்சி. அது விகாரம்னா மாற்றம். புரியுதாம்மா? புணர்ச்சி எத்தனை வகை இதுக்கு தெரியுது முன்னாடி புணர்ச்சி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வரும். அது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. புரியுதா? இப்போ பைந்தமிழ் சொல்றோம். என்ன சொல்றோம்? பைந்தமிழ். பைனா இளமைன்னு அர்த்தம். அந்த பைந்தமிழ் பிரிக்கிறப்ப என்ன வரும்? பசுமை பிளஸ் தமிழ் வரும். அப்போ அந்த பசுமை பிளஸ் தமிழ்ல இருந்து பைந்தமிழ் வர்றதுக்கான என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அந்த விதிகள் என்ன பண்ணுவான், வரிசையை மாத்தி கேட்பாங்க. இல்ல அதுல வரக்கூடிய ஒரு விதியை சேர்த்து கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? இதெல்லாம் எதுல வருதுன்னா பண்பு பெயர் புணர்ச்சி வருது. பண்பு பெயர் புணர்ச்சி நடத்துறப்ப நீங்க கேள்வி கேளுங்கம்மா. சரிங்களா சார்? பண்பு பெயர்னா என்ன? அது வண்ணமா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வண்ணம், வடிவம், அளவு, சுவை, 4 தான் இருக்கலாம். ஈஸியா ஒரு வார்த்தை பிரிக்கிறப்ப அதுல மெய் வந்தா அது பண்பு பெயர், ஆகிய வந்தா பண்பு பெயர். ஒரு பாட்டு வருது, வெண்ணிலவு சார வெண்ணிலவு, வெண்மை ஆகிய நிலவு. ஆகிய வருதா? அது சொல்ல பிரிக்கிறப்ப வெண்மை பிளஸ் நிலவு வருதா? ஆகிய இல்லாலும் வெண்மையான நிலவு. அப்போ ஆகிய, ஆன, மை இதெல்லாம் வந்தா அது பண்பு பெயர். புரியுதா கண்ணா? அப்போ நன்னூல்ல ஒரு நூற்பா இருக்கு பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா, அதுல வந்து ஒரு 8 விதிகள் இருக்கு. அதுதான் ஈறு போதல். திரும்ப திரும்ப நடத்துறேன் உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு வகுப்பு திருக்குறள் வகுப்பு தான், அதான் இன்னைக்கு வகுப்பு. அதனால நம்ம இதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கொஞ்சம். சரியா உங்களுக்கு? இப்போ முதல்ல இது புரிஞ்சுக்கன்னா, இந்த கிளாஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட். என்னது? வல்லின மிகுமிடம் மிகாமிடம். நீங்க கேள்வி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே போட்டோம், திருக்குறள் அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். இப்போ சார் வல்லினம் என்ன? க ச ட த ப ர. புரியுதா உங்களுக்கு? அதுல தாவும் ராவும் சொல்லுக்கு முதல்ல வராது. அப்ப என்ன வரும்? கா ச த ப. புணர்ச்சியில வல்லினம்னா கா ச த ப. புரியுதாப்பா? புரியுதாம்மா? இப்ப வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, வாழை பிளஸ் பழம். சரியாம்மா? அதாவது இதுல நிறைய விஷயம் இருக்குப்பா. நான் சொன்ன உங்களுக்கு நிலைமொழி ஈறு, வருமொழி முதல். நிலைமொழி
இது வருமொழி. நிலைமொழியில கடைசி எழுத்து, வருமொழியில முதல் எழுத்து. வருமொழி முதல் எழுத்துல கா தா தா பா வந்தா அப்பதான் வலினம் மிகும். சார் மெலினம் வந்தா புரியுதா? மெலினம் வந்தா சில இடங்கள்ல மெலினம் மிகும், அது நம்ம சிலபஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வாழை பிளஸ் பழம் என்ன வருது? வாழை பழம் வருது. அப்ப முதல்ல என்ன தெரியணும்? ஒரு வார்த்தையில கடைசி எழுத்துதான் ஈறு. அடுத்த வார்த்தையில இது ஸ்டாண்டிங் வேர்ட், இது சக்சீடிங் வேர்ட், இதுதான் மறுமொழி முதல். சரியா? இப்போ பொன் பிளஸ் மலை சேர்த்து எழுதுக, மாற்றம் வரல இல்ல, அதான் ஈவு புணர்ச்சி. புரியுதாப்பா? வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம் வருது. அப்போ விகார புணர்ச்சி இல்ல, எதுக்கன்னா விகார புணர்ச்சி. விகாரத்துல தோன்றல், திரிதல், கெடுதல். சரியாம்மா? தோன்றல் அடிஷன், ஆட் ஆகுதா? ஆட் ஆகுதாம்மா? ஒரு எழுத்து வந்தா அது தோன்றல். மரம் பிளஸ் வேர், ஒரு இம்மு கெடுதலா, அது வந்து டெலிஷன். சரிங்களா? மண் பிளஸ் குடம், இந்த இன்னு என்ன மாறும்? இட்டா மாறும், அப்ப அது அசிமிலேஷன். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் திரும்ப சொல்றேன், இந்த பேசிக்கை தெரிஞ்சா மட்டும்தான் சிலபஸ் போறப்போ ஈஸியா இருக்கும். இந்த பேசிக் தெரியாம சிலபஸ்ல போக முடியாது. புரியுதாப்பா? புரியுதா? அப்போ என்னது? புணர்ச்சி இரண்டு வகை. இப்போ உங்களுக்கு என்ன கேட்பாங்க அது தெரிஞ்சுக்கணும்னா, இங்க நான் சொன்னேன் இல்லையா, நிலைமொழி வருமொழியில உயிர் பிளஸ் உயிர், ஞாபகம் இருக்கா? சொன்னா இப்போ கவனிங்க, நிலா, நிலா பிளஸ் அழகு, இங்க உயிர் வருதா? இங்க உயிர் வருதா? சரியாமா? அதுபோல என்ன ஃபார்முலா வரும்னா, உயிர் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய். இப்போ எப்படின்னா வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு கலை, கலை கூடம், உயிர் வருதா? இங்க மெய் வருதா? மெய்னா பிரிச்சு பார்க்கணும். அப்ப எழுத்து வகையில உயிர் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய். மண் பிளஸ் குடம், இங்கே மெய், இங்கே மெய். மண் பிளஸ் அழகு, இங்க மெய், இங்க. அப்ப என்னதுன்னா, எழுத்து அடிப்படையில நான் புக்ல கொடுத்துருக்குறாங்க, நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணமா புத்தகத்துல இருக்கிற எல்லா வார்த்தையும் படிச்சு வச்சுக்கணும். எங்க கேள்வி கேட்பான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கேரள சொல்லம் எழுத்து அடிப்படையில புணர்ச்சி 4, புணர்ச்சி எழுத்து அடிப்படையில 4, அது ஒன்னே இல்லை, உயிர் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய். புரியுதா? அந்த ஃபார்முலா புரியுதா கண்ணா? நிலைமொழியீட்டுல இங்கேயும் உயிர், அங்கேயும் உயிர், இங்க உயிர், அங்க மெய். இப்போ மண் பிளஸ் குடம், இங்க மெய் எழுத்து, அங்க மெய் எழுத்து இருக்கு. மண் பிளஸ் அழகு, இங்க மெய் இருக்கு, அங்க உயிர் இருக்கு. அதே மாதிரிதான் இப்போ பெயர் பிளஸ் பெயர், நான் சொன்ன உங்களுக்கு விஜய், அஜித், பெயரு பெயர். புரியுதா? விஜய் அழகு, அது விஜய் சாப்பிட்டார், இங்க நவுன் இருக்கு, அங்க என்ன இருக்கு? வேர்ப் இருக்கா? அப்போ புரிஞ்சுக்குங்க, நான் உங்களுக்கு எழுதிய போட்டுறேன் பாருங்க. புணர்ச்சி, புணர்ச்சி எழுத்து அடிப்படையில, எழுத்து அடிப்படையில 4, உயிர் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய். எங்க பார்க்கணும்? நிலைமொழி ஈறு, வருமொழி முதல். சரியாப்பா? அப்போ இங்க மெய் பிளஸ் மெய், புத்தகத்துல இருக்கு, எழுதி வேணும். சரிங்களா? இங்க மெய் பிளஸ் உயிர். அதேதான் பெயர் பிளஸ் பெயர், பெயர் பிளஸ் வினை, வினை பிளஸ் வினை, வினை பிளஸ் பெயர். எக்ஸாம்பிள் நீங்க பெயர் போட்டுக்கலாம், ராமன் சீதை, ராமன் சாப்பிட்டார். சரிங்களா? எழுந்தார் நடந்தார், எழுந்தார் ராமன். ஆகமத்த இது சொல்லடிப்படையில, அப்ப எழுத்தடிப்படையில 4, சொல்லடிப்படையில 4. இந்த புணர்ச்சி இருக்குது இல்லையா, இந்த புணர்ச்சி தான் மாற்றம் இல்லைன்னா இன்ப புணர்ச்சி, மாற்றம் இருந்தா விகார புணர்ச்சி. அது தோன்றல், திருதல், கெடுதல். இது ஒரு வகை வகைப்பாடு. இன்னொரு வகைப்பாடு இருக்கு, ஒரு சென்டென்ஸ்ல ஐ ஆல் கு இன்னது கண், அது வர வாய்ப்பு இருந்தா அது வேற்றுமை புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? ஞாபகம் வச்சுங்க, புணர்ச்சி 2 வகை.
எது அடிப்படையில? தொடர் அடிப்படையில. தொடர். இது என்னது? எழுத்து அடிப்படையில. இது சொல் அடிப்படையில. இது என்னது? இப்போ நான் சொன்ன உங்களுக்கு பால் குடித்தேன் எப்படி சொல்லலாம்? அயலுக்கு வருது இல்லையா? அப்ப அது வந்து வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி. இப்போ நான் படித்தேன், அங்க ஐ ஆல்கு இந்த வர வாய்ப்பு இருக்கா? அதுதான் அல்வழி புணர்ச்சி. அல்வழி ஒன்னும் இல்ல கண்ணா, உயர்திணை அக்ரிணை. என்ன டிஃபரன்ஸ்? உயர்திணைனா பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் தான் உயர்திணை. எக்ஸப்ட் ஹியூமன், மத்த என்னது? அதேதான் இங்க. ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா வேற்றுமை புணர்ச்சி. வாய்ப்பு இல்லைன்னா அல்வழினா எக்ஸப்ட் தோஸ், வர வாய்ப்பே இருக்காது. நான் சாப்பிட்டேன், அங்க ஐயல் குறிப்பிட வாய்ப்பு இருக்கா? அது அல்வழினா இது இல்லாதது. புரிஞ்சிச்சாப்பா? சரியாமா? இது இப்போ இப்போ இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வல்லின மிகுமிடம் மிகாமிடம். சரிங்களா? இன்னைக்கு பொறுமையாக போகும், தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்ற பாருங்க, சிலபஸ் மட்டும் படிக்கணும்னா சிலபஸ் இல்ல, சிலபஸ் பர்ஃபெக்டா படிச்சுக்கணும். சிலபஸ் புத்தகத்துல எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து இன்டைரக்டா கனெக்ட் ஆகும். இன்டைரக்டா கனெக்ட் ஆகும். ஒரு ஒரு பாட்டு சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம், நான் பாட்டே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு இஷ்டம் பண்ண தோணும். ஒரு பாட்டு வருது, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் என்ன வருது வார்த்தை? வருகிறேன். என்ன வருது? வருகிறேன். அதான் சொல்ற அந்த பாட்டுல, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால். இந்த வார்த்தை வரக்கூடாது இலக்கண பிரகாரம். என்ன வரணும்? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் ஐ வில். வில் வருது இல்லையா? என்ன வருது? என்ன வருது? வில்லு வந்து என்ன வரணும்? என்ன காலம் வரணும்? வருவேன்னு வரணும். வருவேன். புரியுதா? இப்ப எங்க சார் வருது அப்படின்னா புத்தகத்துல இருக்குது, வழு வழா, வழு அமைதி. இதுக்குன்னா வழுனா குற்றம். புரியுதா? சீதை உண்டான் ஒத்துப்பீங்களா நீங்க? அப்ப அது ஜெண்டு தப்பா வந்திருக்கா? அப்ப அது பால் வழு. அப்ப தெரிஞ்சுக்கணும் வழு என்ன அப்படின்னா, அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியுங்கன்னா, எப்போ படிச்சிருப்பீங்க. இப்ப நீ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணா அதை பத்தி தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, திணை, பால், இடம், காலம், வினா. சரிங்களா? வினா விடை மரபு. 1 2 3 4 5 6 7. இதான் கண்ணா. என்னன்னா முதல் வழுனா குற்றம், வழானா பர்ஃபெக்ட். ஒண்ணுமே இல்லை. அவன் சாப்பிட்டான், எழுவாயும் ஆண்பால், பிடிக்கேட்டும் ஆண்பால். புரியுதா? இதுக்கு என்னன்னா, இது புரிஞ்சிச்சா சார்? எங்க சார் வருதுன்னா முதல்ல வழு தெரிஞ்சிச்சா? வழு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா வழா பார்க்க போறோம். வழா தெரியும் உங்களுக்கு. என்ன வரணும்? இப்ப பாருங்க, மாடு மேய்ந்தது அப்படின்னா அது திணை வழா. வழானது கரெக்டா வருது. புரியுதாப்பா? இப்போ வந்து கவிதா சாப்பிட்டால் கரெக்டா வருதா? அப்ப அது பால் வழா. புரியுதா உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன், சப்ஜெக்ட் தன்மையில் இருந்தா ப்ரிடிகேட் தன்மையில தான் முடியணும். முதல்ல அது தெரியணும் உங்களுக்கு. இடம் என்ன இடம்னா முதல்ல இதுவே பேசிக்ஸ் தான். இந்த பேசிக் என்ன தெரியணும் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு வருது பிழை திருத்தி எழுதுக, ஒருமைப்பன்மை மயக்கம் மயக்கம் இல்லாமல் எழுதுகன்னு வருதா இல்லையா? இடம் என்ன? பிளேஸ், தன்மை, முன்னிலை, படற்கை. விஷயம் என்னன்னா, ஒரு செய்தியை சொல்றா, யார் சொல்றாங்க? அவர்தான் தன்மை. முன்னிலை. முன்னிலை நம்ம இல்லாம தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் படற்கை. புரியுதா? அப்போ அதுக்கு என்ன தெரியணும்? பேசிக்கா உங்களுக்கு சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியணும் உங்களுக்கு. நம்ம இங்கதான் இருக்கிறோம், ஞாபகம் வச்சு இங்கதான் இருக்கிறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு
வடுன்னு தெரிஞ்சிச்சா குற்றம். வழானா அப்படியே ஆப்போசிட். வலு அமைதியில் தான் உங்களுக்கு வரும். சிலபஸ்ல வந்து டைரக்டா இல்லை இன்டைரக்டா கேட்பாங்க. அது இதில் தான் வருது உங்களுக்கு. வச்சுங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இடம். அதான் சொன்ன தன்மை முன்னிலை படர்க்கை. இப்போ நான் சாப்பிட்டேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தன்மை முன்னிலை படர்க்கை. இது புரிஞ்சுச்சாப்பா? ஆங்கிலத்துல நீங்க ஐ சொல்றீங்க, வி சொல்றீங்க. புரியுதாம்மா? இங்க நான், இங்க நாம். அவ்வளவுதான். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்தா அந்த விகுதி என்ன வரணும்? ஏன் தான் வரணும். இங்க என்ன வரணும்? ஓம் தான் வரணும். இது புரிஞ்சுச்சாப்பா? நீங்க எந்த விகுதி போட்ட எந்த வேர்ப் போட்டாலுமே நான் சிரித்தேன், நாம் அதான் வரணும். அதே போல நீ சிரித்தாய் வரணும். நீ சிரித்தாய். நீ இல்லாம நீவீர், நீங்கள் அப்படின்னாவே ஈர் வரணும். அதாவது முன்னிலையில ஆயின்ற சஃபிக்ஸ் வரும். சஃபிக்ஸ்னா கடைசியா வருது விகுதி. இங்க வந்து ஈர் வரும். புரியுதா? நீங்கள் சாப்பிட்டீர்களா, நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் படிப்பீர்களா அப்படின்னு. அப்போ இன்னொரு விஷயம், தன்மை முன்னிலையில வார்த்தையில பால் தெரியாதும்மா. ஆண் பெண் தெரியாது. நான் சாப்பிட்டேன் சென்ற சங்க தெரியுது, நாம் நீ தெரியாது. ஆனா ஈ சி தே வருது இல்ல. அவன் சாப்பிட்டான், அவள் சாப்பிட்டாள், அவர்கள் சாப்பிட்டனர், மாடு மேய்ந்தது, மாடுகள். தெரியுதா உங்களுக்கு? அப்ப பறக்கையில் தான் ஜெண்டர் பால் தெரியும். புரியுதாப்பா? அப்போ என்னன்னா உங்களுக்கு இது திரும்ப பேசிக் தான் உங்களுக்கு. மூடம்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு கருத்தை சொல்றவங்க தன்மை, கேட்கறவங்க முன்னிலை, இருவர் இல்லாம தேர்ட் பார்ட்டி தான் படர்க்கை. இப்போ சொல்றவங்க ஒருத்தரா இருந்தா தன்மையில ஒருமை. நம்பர், நம்பர்னா எண், ஒருமையா பன்மையா. நான்றது ஒருமை, நாம்ன்றது பன்மை. அப்ப நான் வந்தா ஏன் தான் வரணும், நாம் வந்தா ஓம் தான் வரணும். நீ சிரித்தாய், பாட்டை பாடி காமிச்சேன். நீ வருவாய் என நீ வந்தா ஆ என்ற விகுதி தான் வரணும். நீங்கள் வந்தா செய்வீர்களா, ஈர் தான் வரணும். அவன் தெரியும். அப்ப இதுதான். அப்ப இது மாறி வரக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க, நீ சாப்பிட்டான் வருமா? அதுதான் வந்து உங்களுக்கு இட வழு. தப்பா வந்தா வழு, நான் சாப்பிட்டேன் வந்தா அது வழா. காலம் போயிட்டு நேற்று, நேற்று சினிமா பார்ப்பேன் வருமா? வராது. ஏன்னா காலம் நேற்று சொல்லிட்டீங்க. புரியுதா? அதே போல வினாவழு இருக்கு, விடைவழு இருக்கு. வினாவழு அப்படின்னா இப்ப புக்ல குத்துருவோம். பழைய புக்ல ஒரு விரல காமிச்சு இது எது சின்னது எது பெருசு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கேள்வியே தப்பு. அதுதான் வினா வழு. புரியுதா? விடை வழு அப்படின்னா நான் கேட்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா புக் அப்படி சொல்றது, சம்பந்தம் சொல்றது. மரபு வழு சொல்றீங்க இல்லையா? மரபு வழுன்னா நமக்கு இடியம்ஸ் இருக்கு. அழகு 3ல வருது, மரபு தமிழ் வருது. சோறு உண்டேன், புரியுதா உங்களுக்கு? பால் பருகினேன், நீர் குடித்தேன், புரியுதா உங்களுக்கு? இதை இப்படிதான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க சொல்லுவீங்க இல்லையா, மயில் அகவும், குயில் கூவும், அதான் மரபு இடியம்ஸ். அதுதான். இப்போ பாரதியார் பாடல் பாட்டார். அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பாட்டாரு. அவர் பாட்டு இருக்குது, காணி நிலம் வேண்டும், அதுல வருது பராசக்தி காணி நிலம் வேண்டும், அவருக்கு பாடல் வருது. அதுல கத்தும் குயிலோசைன்றாரு. இது புக்குள்ளதான் இருக்குது. குயில் கூவும் தானே வருது நம்ம இடியம்ஸ். ஆனா கத்தும் குயிலில் சொல்றாரு. அது வந்து அது மரபுல அது வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது பொருளுக்கு நம்ம ரைமிங்க்கு என்ன பண்றோம், கன்சிடர் பண்ணி. அதான் வழு. அப்போ தப்பா இருந்தா வழு, கரெக்டா இருந்தா வழா. ஏதோ ஒரு காரணம் கருதி நம்ம வாழ்வியல்ல இலக்கணப்படி தவறு, லைஃப் ஸ்டைல் பிரகாரம் நம்ம
பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் வலு அமைதி. அதுதான் நம்ம பார்க்க போறோம். வலு அமைதி. நம்ம பாட்டு பாடல அது வந்துடும். இப்போ நீங்க இருக்கிறீங்க, வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரே வீட்டுல வந்து 2 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை கிடையாது. அம்மாவுக்கு ஆசை பையன் பிறகு பெண் பிறந்தாச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து வாடா கண்ணா, வாடிதான் சொல்லணும், ஏன் வாடான்றாங்க? அது அன்பு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அது வந்து ஜெண்டர் தப்பா வருதா? ஆனா அன்புல அது கரெக்ட். அது வந்து பால் வழு அமைதி. பால் அமைதி. சரியாமா? அடுத்து இப்ப வந்து இப்போ ஒரு நீங்க ஃப்ரெண்டு, நீங்க என்ன இப்ப நீங்க அதாவது ஒரு பாய் வச்சுங்களேன், சரிங்களா? இப்ப நீங்க இப்போ அங்க கேக்குறீங்க ரமேஷ் வந்துட்டானா அப்படின்னு. அவங்க மாதிரி சொல்றாங்க, அது எங்க போச்சோ? நம்ம என்ன சொன்னோம், அவன் தான் சொல்லணும், உயர்தனி தானே. ஆனா அது அதுனே சொல்றாங்க இல்லையா? அதுதானே அது திணை வலு அமைதி. திணை வலு அமைதி. ஏன் நம்மளே என்ன பண்றோம், வாழ்வியல்லையே போட நாய அப்படி திட்டுறோம். நம்ம நாயை திட்டுறோம் இல்ல, யார் திட்டுறோம்? யாரோ திட்டுறோம். அப்போ உயர்தனையை அக்னியை சொல்றதும் அக்னியை உதய சொல்றாங்களா இல்லையா? இப்ப நம்ம வந்து இப்ப சிட்டிலாம் பாருங்க, ஒரு ஓனர் வந்து என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க வெளியில, வேலைக்கார கூப்பிடுறாங்க, ராமுவை ஒழுங்கா குளிக்க வை, ராமு வந்து நல்லா பாத்துக்க, ராமுக்கு சாப்பாடு போடு, ராமு குளிக்க வை சொல்றதா தெரியும். ஓஹோ, ராமுடுது டாகுன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் என்னது, என்னது திணை வலு அமைதி. இலக்கணப்படி தப்புதான். புரியுதா? இப்ப புருஷன் சண்டை போடுறாங்க, அவன் போடி நாயன்றான், போட நாயன்றான். அப்ப நாயன்றது ஒரு அக்னே தானே. அதான் வந்து வலு அமைதி. அங்க சண்டை போடுறதுல போயிட்டு இல்லைங்க சிலபஸ் இருக்குது அப்படி சொன்ன, அதான் நகைச்சுவை. அதுதான் வலு அமைதி. அப்ப என்னன்னா வந்து குற்றம் தான், ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல்ல அதை அமைதியா எடுத்துக்கிறோம். அமைதினா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் வந்து கால வலு அமைதி. கால வலு அமைதி. எப்ப பாருங்க, நாளை, நாளை வந்துருச்சா, அமைச்சர் மேம்பாலத்தை திறக்கிறார் வருது. நாளை வந்துருச்சு இல்ல, என்ன வரணும்? அதே தான் நான் அந்த பாட்டு சொன்னேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் என்ன வரணும்? வருவேன் தான் வரணும். ஆனா பாட்டு இட்டாகணுமா இல்லையா? அந்த ரைமிங்க்கு வருகிறேன் அப்படின்னு வருது. புரியுதா? கால வலு அமைதி. அதே போலதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு திணை பால் காலம் இடம். இடம் இருக்கு. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க சரியா, இந்த தமிழ் சார் ரொம்ப பொய் சொல்லுவாரு, புக்ல கொடுத்துருப்பாங்க வேற மாதிரி. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அது சொல்லிடுறேன். அவன் பேர் மாறன், புக்ல சொல்றேன். மாறன் யாரு? மாறன். ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், யாரு? மாறனை பார்த்து, சரியா, நீ ரொம்ப பொய் சொல்லுவடா, நீ ரொம்ப பொய் சொல்லுவ அப்படின்னு சொன்னது யாரு? யாரு? எனி ஒன் ஃப்ரெண்டு. இப்ப ஆன்சர் பேசப்பட்ட யாரு? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, யார் விஷயத்து பேசுறாங்களோ அவங்கதான் தன்மை, அவங்கதான் தன்மை. இப்ப என்ன சொல்றான், கோபத்துல, இந்த சந்திரபாபு படம் பார்த்தீங்கன்னா இல்லையா, நானா நானா அந்த மாதிரி கோபத்துல இந்த மாறன் ஒரு நாளும் பொய் பொய் சொல்ல மாட்டான்றான். மாட்டேன் தான் வரணும். புரியுதாப்பா? என்ன நமக்கு சொல்லி கொடுத்து வராங்க, இலக்கணம் என்ன? நான் பொய் சொல்ல மாட்டேன் வரணும். நான் இருக்குது இல்ல, இந்த மாறன் தான் வந்து பெயர் சொல். சரியா? அந்த நான் வருது இல்ல, அது பிரதி பெயர் சொல், ப்ரொனவுன். ப்ரொனவுன். புரியுதா? தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய். புரியுதா? அப்ப என்ன வந்து ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு, விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர், சரியா, இவர் தமிழகத்தின் முதலமைச்சர் தான். இவர் யாரை குறிக்குது? அதேதான் இங்க மாறன் இருக்குது இல்லையா? அப்ப என்ன கோபத்துல பண்றான், டே டே நானா, டே இந்த மாறன் ஒரு சொல்லும் ஒரு நாளும் என்ன ஒண்ணு இலக்கணப்படி பொய் சொல்ல மாட்டேன்னு வரணும். ஏன்னா நான் தான் சொல்றேன். ஆனா கோபத்துல வருது, பொய் சொல்ல மாட்டான் படற்கையில வருது. அது போய் அங்க கோபத்துல போய் நீங்க கரெக்ஷன் பண்ணிருக்க முடியாது. ஆனா அது லைஃப் ஸ்டைல் பிரகாரம் கரெக்ட். வலு என்ன வலு அமைதி? இட வலு அமைதி. புரியுதா உங்களுக்கு? அடுத்து வந்து அதான் மரபு. நான் சொன்னேன் இல்லையா, பாரதியார் சொல்றேன் இல்லையா, கட்டும் குயில் ஓசை,
குயில் கூவும் தானே, மறைவு ஓமை. நீ வெளியே போயிட்டீங்க சொல்றாங்கன்னா, வழுனா குற்றம்ப்பா. வழுனா குற்றம். வழானா இலக்கணப்படி சரியா இருக்கிறது வழா. சரிங்களா? சில விஷயங்கள்ல குற்றம் தான், நம்ம லைஃப் ஸ்டைல்ல பெருசா அதை எடுத்துக்கிறது இல்லை. ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து நீங்க இப்போ இன்ஸ்டியூட் கிளம்பி வரீங்க. இப்போ என்ன பண்றீங்க, 2 பேர் ஒண்ணா வரீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க கிளம்பி வந்துட்டீங்க, வண்டி ஆர்ன் அடிக்கிறீங்க, அவங்க சாப்பிட்டுங்கிறாங்க, நீங்க கூப்பிடுறீங்க, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு தான் சொல்றீங்க. என்ன சொல்லணும்? வருவேன் தான் சொல்லணும். ஆனா பண்றோம் வந்துட்டு வந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு பாஸ்ட் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம காலப்போக்கில் என்ன ஆகும்? அதுதான் வழு அமைதி. புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க எங்க ஆரம்பிச்சாங்க? வன் தொடர்ல ஆரம்பிச்சாங்க. அது நம்ம பார்ப்போம். இப்போ இது எங்க வந்துருன்னா, புரிஞ்சிச்சா? ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அது வருவேன்னு வரணும், வருகிறேன்னு வருது, அப்பதான் பாட்டு ஹிட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன சொல்றாங்க? பார்த்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? வழு, வழா, வழு அமைதி. சரி, ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, வன்தொடர். வன்தொடர் இருக்கு, மென்தொடர் இருக்கு, இடைத்தொடர் இருக்கு. சரிங்களாமா? உயிர் தொடர் இருக்கு, ஆயுத தொடர் இருக்கு, நெடில் தொடர் இருக்கு. முதல்ல இது என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு இல்லப்பா. ஊ இருக்குல்ல, சொல்லி பாருங்களேன். ஊ சொல்லி பாருங்க, சொல்லுங்களேன். ஊ முழுசா ஒலிக்குதா? அ, இ, உ, ஏ, ஓ. ஒரு ஒரு ஓசை இருக்கா? ஒரு செகண்ட் இருக்கா? இப்ப அந்த ஊ இருக்குல்லப்பா, மெய்யெழுத்து இருக்கு இல்லையா? மெய்யெழுத்து 3 வகை: வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ இந்த ஊ வந்து இக்கு, இச்சு, இட்டு, இட்டு, இப்பு, இரு, இதோட சேர்ந்து என்ன வரும்னா கு, து, 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 உ, ரு வரும். புரியுதாப்பா? இப்போ ஒரு வார்த்தையில கடைசி எழுத்து கு, சு, டு, து, குரு, ஏதாவது ஒரு எழுத்தா இருந்ததுன்னா அப்பதான் அந்த ஊ வந்து குறுகி ஒலிக்கும். புரியுதாமா? புரியுதா? இப்ப நாங்க எளிமையா சொல்ல பாருங்களேன். நீ ஸ்கூல் டேஸ்ல குறிப்பா வந்து நமக்கு எந்த சப்ஜெக்ட் புரியலையோ, அந்த சார் வந்தாருன்னா, மேக்ஸ் டீச்சர் வந்தாருன்னா அப்படியே அமைதியா ஒடிக்கிடுவோம். மற்ற தமிழ் சார் வேற வந்தா என்ன பண்ணுவோம்? ஹீரோ நீங்க இல்ல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் காமிப்பாங்க. அவன் அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல பண்ண முடியாது. அது மாதிரிதான் குறுக்கம்னு என்னன்னா குறுகி ஒலிப்பது. இப்ப இந்த ஊருக்கு இல்லையா, ஊ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுரண்ட மாதிரி தான், வெளியத்தோடு சேரப்பதான் குறுகி ஒலிக்கும். அதே மெல்லினமோ இடையினமோ சேர்ந்தா முழுசா ஒலிக்கும். அது எப்படின்னா வந்து இங்க பாருங்க, நூ, 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 மூ, நு. இங்க பாருங்க, மண்ணு. சரியாப்பா? மண்ணு. சரியாம்மா? அடுத்து பாருங்க, நின்னு. பூ வருதா? அம்மு. சொல்லிப்பா, அந்த கடைசி எழுத்து ஊ முழுசா ஒலிக்குதா? இதே ரூல்ஸ் தான் இடையினம் வருது இல்ல, கடைசி எத்தனை வரும்? யு, ரு, லு. இங்க பாருங்க, யூ, ரு, லு, உ, ரு, லு. இங்க பாருங்க, பல்லு. இந்த பல்லு. புரியுதா கண்ணா? அடுத்து பாருங்க, வாயு. யூ வருதா? மேரு. ரூ வருதா? பார்த்தா ரொம்ப போனா இது எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும். ஒரு வார்த்தை பாக்குறீங்க, கடைசி எழுத்து பாக்குறீங்க, கடைசி எழுத்து வந்து கு, சு, டு, து இருந்தா அந்த ஊ குறுகி ஒலி. அதுக்கு பேர் தான் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம். ஒரு மாத்திரை இருக்கு இல்லம்மா, அரை மாத்திரை குறைஞ்சி அரை மாத்திரை ஒலிக்க. நீ கேட்கலாம், சார் இதுக்கா சார் நேரம்? இதை வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க கட்டாயம். 2 வகையில கேட்பாங்க. எப்படி தெரியுங்களா? ரூல்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் ஒற்று வருன்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. எங்க வரணுமோ அங்க மிகாதுன்னு கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க வரக்கூடாதோ அங்க மிகுன்னு கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு இந்த விஷயம் தெரியணும். இது வந்து என்ன, ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு ஸ்பேர் பார்ட் ஸ்கில் நிறைய இருக்கு.
நீங்க எடுத்து என்ன பண்றீங்க, செட் பண்ணி ஒரு பொருளா ஆக்குறீங்க. சொல்ல புரியுதா? இப்ப என்ன அர்த்தம்? குறுகிய உகரம், குற்றியல் உகரம். சரிங்களா? இப்ப லாஜிக் என்ன விஷயம்னா, இங்க பாருங்க, குற்றியல் உகரம் 6 வகை. மாத்திரை, அரை மாத்திரை. ஏன்னா அது ஊ வந்து ஒரு மாத்திரை, குறுகி அரை மாத்திரையா ஒலிக்குது. சரியாப்பா? அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வார்த்தையில கடைசி எழுத்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பாக்கு, நுங்கு, மார்பு, மார்பு அல்லது சால்பு எதனாலும் வச்சுக்கலாம். சரியாப்பா? அடுத்து பாருங்க, அழகு. சரியாப்பா? கவனிங்க, கடைசி எழுத்து மட்டும் பாருங்க. என்னப்பா என்ன பார்க்கணும், கடைசி எழுத்து வல்லின உகரமா இருக்கா? அப்போ இந்த எல்லா உகரமும் குறுகிதான் ஒலிக்கும். அப்போ அது குற்றியல் உகரம். ஆனா எத்தனை வகை சொன்ன? 6. ஒண்ணுமே இல்லை. அந்த கடைசி எழுத்துக்கு பக்கத்துல வல்லினம் வந்தா வன்தொடர், வல்லினம் வந்தா மென்தொடர், இடையினமா இருந்தா இடைத்தொடர். இதுல கன்ஃபியூஸ் இருக்கா? இல்ல. இப்ப இது பேசிக் தான். இதை வச்சு உங்களுக்கு வல்லினம் மிகும்னு சொல்லி காட்டுறேன். இப்ப பாருங்க, வருதா? சரி. ஆனா ஒரு லாஜிக் உண்டு, புள்ளி இருக்கணும், மெய் எழுத்தா இருக்கணும். அதை பார்த்துக்கணும். புள்ளி இருந்தாதான் அது வல்லினம். புரியுதா உங்களுக்கு? அதாவது புள்ளி இருந்தாதான் அது வந்து மெய். வல்லினம் வந்தா வன்தொடர், வல்லினம் வந்தா மென்தொடர், இடையினம் வந்தா இடைத்தொடர். புரிஞ்சிச்சா சார்? புள்ளி இல்லைன்னா அதுதான் புள்ளி இல்லைல்ல, அதுதான் உயிர் தொடர். ஏன்னா அழகு பிரிக்கிறீங்க, லாவை பிரிக்கிறீங்க, இழ் பிளஸ் ஆ வருதா, உயிர் தொடர். அப்ப நான் திரும்ப அதே தான் சொல்றேன், இங்க ஒரே மாவு டிஃப்ரெண்ட் தோசை. என்ன ஒரே மாவுனா கடைசியில் எல்லாமே ஊ தான் வரப்போகுது. ஆனா என்ன ஊ வரும்? கூ, சூடு, துப்புரு வரும். பக்கத்தை வல்லினம் வந்தா வன்தொடர், மெல்லினம் வந்தா மென்தொடர், இடையினம் வந்தா இடைத்தொடர். புரிஞ்சிச்சாப்பா? சார் புள்ளி இல்லைன்னா அதுதான் உயிர் தொடர். சரியா சார்? ஆயுதம் வந்தா ஆயுத தொடர். இதெல்லாம் 3 எழுத்து இருக்கா? 3 எழுத்து இருக்கா சார்? 2 எழுத்து வந்ததுன்னா எத்தனைப்பா? 2 எழுத்து வந்ததுன்னா கடைசி எழுத்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? கடைசி எழுத்து வல்லின உகரமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எழுத்து லென்த்தா இருக்கணும், நெடிலா இருக்கணும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ அது இருக்கணும். இல்லைன்னா கா, கி, கூ, கே, கை, கோ, கவ் வருது இல்ல, அந்த வரிசை எழுத்து இருக்கணும். புரிஞ்சிச்சா சார்? அப்படி வரலன்னா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, பொது, பொது பிளஸ் தமிழ் நீங்க என்ன பண்றீங்க, இங்க போடுறீங்க. ஏன்னா இங்க 2 எழுத்து தான், இங்க 2 எழுத்து தான். இங்க வந்திருக்கு, ஆனா இது குறிலா வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? குறில். அப்போ சொல்லி பாருங்க, பொது அந்த ஊ முழுசா ஒலிக்குது இல்லையா? ஏன்னா முழுசா ஒலிச்சா அதுக்கு பேரு முற்றியல் உகரம். முற்றியல், அந்த லூதாக்கான உகரம். அது என்ன விஷயம்? குறுகி ஒலித்தால் குறுகிய உகரம், முழுமையாக ஒலித்தால் முழுமையான உகரம். புரியுதா? இப்ப பாருங்க, 7 எதுமா? 7 தபு. இங்க இங்க என்ன நடக்குது? இங்க வந்துருச்சு, ஆனா குறில் வந்துருச்சு. இங்க வந்துருச்சு, நெடில் வந்துருச்சு, ஆனா இங்க வல்லின உகரம் வரல. அதுவும் மூசோதான் ஒலிக்கும். எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இதெல்லாம் பேசிக்ஸ் தான். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்ன அடுத்த ஸ்டெப் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு படமே வந்திருக்கு, எட்டுப்பட்டி ராசான்ட்டு. எட்டுப்பட்டி ராசா ஒரு படம் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதில் தான் ஒரு பாட்டு, அந்த பஞ்சு மிட்டாய் வருதா இல்லையா? இதுதான் இப்ப பஞ்சு, பஞ்சு வருது இல்லப்பா. இது உங்களுக்கு நம்ம அர்த்தம் இல்லையா? இப்போ குறுகிய உகரம் எந்த வகை?
நீங்களே வெயிட் பண்ணுங்க. எந்த வகை? தப்பு கண்ணா. ஒரு செகண்ட் தான் அவங்க சொல்றதுக்கு. நீ சொல்லுங்கப்பா. நாங்க அர்த்தம் இல்லப்பா. கடைசி ஏத்து கூ சூடு துப்புரு இருக்கணும். இங்க இருக்கு. அது பக்கத்துல வல்லினமான் தான் வன் தொடரு. இது வல்லினமா? அப்ப என்ன தொடரு? மென் தொடர் குற்றியல் உரம். புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் ஒரு படத்தை பேர் எழுதி காமிச்சா உங்களுக்கு. புரியுதா? என்ன படம் பேர் எழுதி காமிச்சு தெரியுமா உங்களுக்கு? வெந்து தனிந்தது காடு. ஏன் அங்க போயிட்டீங்க? துணிவு வாரிசு. இப்போ உங்களுக்கு தான் கேள்வி. இது 2 வார்த்தை இருக்குல்லப்பா. உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லலாம். 2 எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 வார்த்தையில ஒரு வார்த்தை குற்றியல் உரம், ஒரு வார்த்தை முற்றியல் உரம். அது எது? வாரிசு, பிரிவு. 2 படம் பார்த்துருப்பீங்கல்ல, விஜய், அஜித். அதுல ஒரு சொல்லு வந்து குற்றியல் உரம் இருக்கு, ஒரு சொல் வந்து முற்றியல் உரம் இருக்கு. பார்த்தா ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க அப்ளை பண்ணும். சொல்லுங்க. அதுதான் வாரிசு முற்றியல் உரமா? இதுதான் பிரச்சனை. இதனாலதான் உங்களுக்கு பேசிக் நடத்துறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பேசிக்கா தெரியல அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் 30 ரூல்ஸ் எப்படி நான் சொல்லி தர முடியும்? நீங்க சொல்லுங்கப்பா. தப்பு. நீங்க சொல்லுங்கப்பா. 3 பேருக்கு தெரியும்ப்பா. உங்களை பல 2 வார்த்தைப்பா. வாரிசு, துணிவு. நீங்க வேணாப்பா. நீங்களா தெரியும், உங்களுக்கு தெரியும்ப்பா. சொல்லி கொடுத்துடலாமா? எது? அப்படியா? வா அங்க பிடிக்கிறீங்களா? அதாவது நீங்க சொன்ன ஆன்சர் ரைட்டு. தப்பு. அந்த புரிதல் தப்பு. நீங்க 3 பேர் தெரியும். தெரியலப்பா. தெரியல கண்ணா. சொல்லுங்க. உங்களுக்கும் தெரியாதா? சரி, அப்ப இது அப்படியே இருக்கட்டுமா? இது அப்படியே இருக்கட்டும். நான் திரும்ப எக்ஸாம் என்னென்ன விஷயமா, இது காம்படிட்டிவ் எக்ஸாம். திரும்ப சொல்றப்பா, ஒரு லைன் தான் சிலபஸ்ல. வன் தொடர் குற்றியல் உரம். அதுக்கு 30 ரூல்ஸ் இருக்கு. நிறைய ரூல்ஸ் இருக்கு. மினிமம் 30 ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து கட்டாயம் கேள்வி வரும். எங்க மிகாது கேள்வி வரும். அந்த ரூல்ஸ் தெரியணும்னா நீங்க சில வார்த்தைக்கான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதாப்பா? திரும்ப சொல்றேன். ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ 8ன்னு எழுதலாம். என்ன எழுதுற? 8. மஞ்சு எழுதுறப்பா. உங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நான் இதை நட்டா இதெல்லாம் புரியாம நீங்க அடுத்து போக முடியாது. இதனால இப்ப இவங்களுக்கும் ஒரு டிலே ஆகுது. அது பரவாயில்ல. சரியா? மஞ்சு எழுதுற. மார்பு எழுதணுமா? மார்பு எழுதுற. அடுத்து அழகு எழுதுற. சரியாப்பா? அடுத்து ஓடு எழுதுற. சரியாம்மா? அடுத்து எஃகு எழுதுற. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிடுறேன். கடைசி எழுத்து வல்லின உரமா இருக்கணும். கடைசி எழுத்து வல்லின உரமா இருக்கணும். முதல்ல வல்லினம் என்ன அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இத்து, இப்பு, இரு. இதுதான் வல்லினம். புரியுதாவா? இதோட தான் ஊ சேருது. அப்ப என்ன வரும்னா கு, சூடு, து, குரு வந்தாவே அது குற்றியல் உரத்துல ஏதோ ஒரு வகை. புரியுதா? ஆனா சார் அப்ப நீங்க எழுதுனீங்களே சார், இங்க வந்திருக்கு கேட்பீங்க. 2 எழுத்தா இருந்ததுன்னா வந்திருந்தா ஃபர்ஸ்ட் எழுத்து நெடில எழுத்தா இருக்கணும். என்னவா இருக்கணும்? இங்க இல்ல. சப்போஸ் இங்க வந்துருச்சு நெடில, ஆனா இங்க என்ன வரணும்? இதுதான் வரணும். புரியுதா? ஒண்ணு கடைசி எழுத்து வந்து வல்லின உகரம் இல்லைனாலும், ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து நெடிலா இல்லைனாலும் அந்த உகரம் முழுசா ஒலிக்கும். இது ஒலிக்கும்பா. இங்க பாருங்க, பொது. நான் தான் சொல்லுவேன், பொது பிளஸ் தமிழ். ஆட்டோட என்ன பண்றீங்க? இத்து போடுறீங்க. ஏன்னா இந்த பொதுன்ற சொல்லு வந்து முற்றியல் உகரம். என்ன உகரம்? ஏன்
இல்லைங்கிறீங்க. ஏன் தெரியுமாப்பா? தெரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன, இப்போ அடுத்து காங்காட்டம் சொல்லணும், அப்பதான் அவங்க புரியும். இப்ப பாருங்க, கா கி கு கே கோ. புரிஞ்சுக்கங்கப்பா, ஏன்னா எக்ஸாம் வந்துட்டீங்க. இதை பிரிச்சு என்ன வரும்? ஆ வரிசை, ஈ வரிசை, ஊ வரிசை, ஏ வரிசை, மோ வரிசை. இதுதான் உயிர்மை குறில். என்னப்பா? உயிர்மை குறில். இப்ப இந்த போ வருது இல்ல, போ வந்து இங்க வருதா இல்லையா? அப்போ கடைசி எழுத்து வந்து கு சு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா வரணும். அப்ப என்ன வரணும்? கா கி கு கே கை கோ கௌ வருது இல்ல, அந்த எழுத்து வரணும். அப்பதான் இந்த ஊ வந்து முழுசா குறுகி ஒலிக்கும். புரிஞ்சுச்சாப்பா? இப்போ ரொம்ப சிம்பிள். இப்ப போவோம். ஃபர்ஸ்ட் எழுத்து வந்துருச்சா? என்ன வந்துருச்சு? வல்லின உகரம். அப்ப இதுதான் குறுகிய உகரம். இது ஃபர்ஸ்ட் ரூல். இங்க வரல, அப்ப இது முற்றியல் உகரம். புரிஞ்சுச்சாப்பா? அடுத்து சார் இது என்ன வகை குற்றியல் உகரம் அப்படின்னா, ரீ வருது இல்ல, இந்த ரீ பிரிங்க, இரு பிளஸ் ஈ வருதா, உயிரை வருதா, அப்ப உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர். புரிஞ்சுச்சாப்பா? ரொம்ப சிம்பிள். அதாவது கவனிங்க, கடைசி எழுத்து வல்லின உகரமா இருக்கணும். அது பக்கத்துல புள்ளி வச்ச வெளினமா இருந்தா அது எந்த வகையோ அந்த இனம், அந்த தொடர். புரியுதா? இங்க பாருங்க, இப்போ பாக்கு வருதா, 10 வருதா, 8 வருதா, தப்பு வருதா, புற்று வருதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மச்சு வருதா? அப்ப இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வருது இல்ல, இதெல்லாம் வன்தொடர். இதெல்லாம் வன்தொடர். ஒரு பாட்டே இருக்குது, 1 2 3 4 5 6 பழைய பாட்டு. அதுல பாருங்க, இங்க பாருங்க, 1 2 3 4 5 வருது இல்ல, எல்லாமே மென்தொடர் குற்றியல் உகரம். என்னதுப்பா? என்ன ரூல் சொன்னோம்? நீ சும்மா மைண்ட்ல வச்சு பாருங்க. 1 ரூ வருதா, 2 டூ வருதா, 3 4 5 ஆக மொத்த கடைசி எழுத்து கு சு வருது. பக்கத்துல மெல்லினம் வருதா? 6 நான் சொன்னேன் இல்லையா, கடைசி எழுத்து கு சு டூத்துக்குள்ள வருது, ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா வருது. அப்ப நெடில் தொடர் குற்றியல் உகரம். சார் அப்ப 7 முற்றியல் உகரம். எப்படி முற்றியல் உகரம் சொல்லுங்க? அதை விட விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க வரக்கூடாது இல்ல, என்ன வரணும்? இது செகண்டரி. ஃபர்ஸ்ட் இங்க கேள்வியா பார்க்கணும். சரியா? சரி, தபு ஒரு ஆக்டர் இருக்கிறாங்க, தெரியல? தபு ஆக்டர் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் பாத்தீங்களா? வைகுண்டபுரம் படம் பாத்தீங்களா? தபு இருக்குல்ல, இந்த வார்த்தை. இப்ப இந்த வந்து குற்றியல் உகரமா குற்றியல் உகரமா? ஒரு செகண்ட் தான் சொல்றதுக்கு. அப்போ என்ன ஞாபகம்? எப்ப உங்களுக்கு எதுனா சொல்ல போறது இல்ல. என்னம்மா சொல்லு, பண்ணிக்கதான் தப்பு கண்ணா. பாருப்பா, தபு பொது 7 சரியாம்மா, பல்லு. சரி, இதை கூட விட்டுருங்க. ஒண்ணு இல்லப்பா, 2 எழுத்து இருக்காம்மா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கடைசி எழுத்து கு சு இங்க வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா இருக்கணும். வரல. இங்க வந்துருச்சு, இங்க வரல. இது மூணுமே இந்த உகரம் இருக்குல்ல, முழுசா ஒலிக்கும். புரியுதா? இப்ப சிலபஸ் வாங்க. நாடு பிளஸ் பற்று இருக்குல்லம்மா, இதுதான் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். புரியுச்சா? நெடில் தொடர்
எப்படி நீங்க நீங்க எப்படிப்பா? ஆஹா, இப்படிதான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும். அப்ப நடியில் வருது. இப்ப நாடு பிளஸ் பட்டு என்ன வரும் உங்களுக்கு? வல்லினம் மிகும். சரி, இப்போ வயிறு பிளஸ் பசி. இது கேள்வி வந்து உங்களுக்கோ 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 3 பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. வயிறு பிளஸ் பசி வருது இல்ல, அது என்ன வரும் பதில்? அது எப்படி எப்படி மாறுது? ஏன் மாறுதுன்னா அது ஒரு கேட்டகரி. எப்படி இங்க நெடித்தொடர் வந்ததோ நிலைமை நெடித்தொடர் இருந்ததுதான் அங்க ஒற்று மிகும். புரியுதா? இப்போ வீடு பிளஸ் ஆவி, வீடு சேவை சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அது மாதிரிதான் அது, அது மாதிரிதான் இது. இப்ப வயிறு வருது இல்ல, வயிறு பிளஸ் பசி. முதல்ல இது என்ன உகரம் சொல்லுங்கம்மா, இந்த 3 பேர் சொல்லுங்க. நம்ம சொன்னோம்ல, வல்லினம் தான் வன் தொடர், வல்லினம் தான் மென் தொடர், இடைத்தொடர். புள்ளி இல்லைன்னா என்ன சொன்ன? எப்படி கவனிங்க, ரூ வந்துச்சா? புள்ளி இல்லை இல்ல, அப்போ உயிர்த்தொடர். அப்போ நன்னூல் நூற்பா இருக்கு. நிலைமொழியில நெடில் தொடரும், உயிர்த்தொடர் வந்தா வல்லினம் மிகும். வயிறு பிளஸ் பசி, வயிற்று பசி. புரியுதா? இப்போ ஒண்ணு இல்லை, அது நாட்டுக்கட்டை. நாட்டுக்கட்டைன்றாங்கள, அது ரூட் என்ன வரும்? நாடு. புரியுதா உங்களுக்கு? அதுல சரி, ஓகே. இப்போ இது கேள்வி, கொழு பிளஸ் கட்டை வருதுலம்மா, இங்க வரும் ஒய். சொல்லுங்க பாப்பா. ஏன் உங்களுக்கு தெரியுது, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்ப இப்ப சொன்ன பொது பிளஸ் தமிழ். ஏன் பொது தமிழ் இத்து வருது? பொதுன்றது முற்றியில உரம். ஏன்னா தூ வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் என்ன வரணும் உங்களுக்கு கவனிக்கணும். பாருங்க, குறியில் வருதா இல்லையா? புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் அங்க. இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்கேயே அடிபட்டு போச்சு, இங்கேயே அடிபட்டு போச்சு. அப்போ ரூ வந்தா அது முற்றியில உரம். இங்க நீங்க போவே தேவையே இல்லை. இந்த ஒரு ரூல்ஸுக்கு தான் இவ்வளவு. சரியா? இப்போ கவனிங்க, அதோட அவுட்புட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீ சொன்னீங்கல்லப்பா, ஆ இ உ சுட்டு எழுத்து வந்தா ஒற்றுமிகும், அது அந்த இந்த வந்தா ஒற்றுமிகும் சொல்லணும். அடுத்து அவங்க சொன்னாங்க வன் தொடர். எதுப்பா? வன் தொடர். அப்போ கவனிங்க, அதாவது 8 பிளஸ் தொகை என்ன வருது? 8 தொகை வருது. இந்த 8ன்ற வார்த்தை இருக்குல்ல, நீங்க நம்பரிங்கா வச்சாலும் வரும். நம்பரிங்லயே பாத்தீங்கன்னா 8 10 இந்த வார்த்தைக்கு ஒற்று வரும். வேற எந்த நம்பரிங் வார்த்தைக்கும் ஒற்று வர. புரியுதா? 1 2 சொல்றோம் இல்லையா, அது 8 நீங்க அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்ல வந்து பாருங்க, பட்டு பிளஸ் சேலை. இங்க ஏன்னா இங்க வன் தொடர், இங்க வன் தொடர். புரியுதா? புரியுதாப்பா? இப்போ எடுத்து பிளஸ் பார்த்தே, எடுத்து பிளஸ் பார்த்தே. சரியாப்பா? இப்போ இங்க இப்போ வருது, ஏன்னா இது வன் தொடர் தான், இங்க வன் தொடர் தான். இங்க பெயர் சொல்லு, இங்க வினை சொல்லு. புரியுதா? அப்ப அடுத்த ரூல் என்ன வரும்னா, நிலைமொழியில வன் தொடர் இருப்பா. புரிஞ்சுச்சா கண்ணா? வன் தொடர்னா நிலைமொழியில கடைசி எழுத்து கு சு விடுப்பு இருக்கணும், பக்கத்துல அந்த இக்கு இச்சு இட்டு திப்பு ஏதோ ஒரு வரணும். புரியுதாப்பா? அடுத்த வறுமொழியில பெயரா இருந்தாலும் ஒற்று வரும், வேர்பா இருந்தாலும் ஒற்று வரும். ஆனா இந்த ரூலை நீங்க மென் தொடருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, குரங்கு பிளஸ் குட்டி, நீங்க இக்கு போடுறீங்க, ஏன்னா இது மென் தொடர், இது பெயர் சொல். புரியுதாப்பா? மென்று, மென்று தின்றேன்,
இதுவும் மென்தொடர் தான், ஆனா அது வினைச்சொல். நீங்க ஒற்று போடக்கூடாது. சொல்ல புரியுதா? என்ன புரிஞ்சுதுமா? இதுல வினை தொகை இல்லம்மா, நம்ம என்ன பாக்குறோம்? வலின மிகுவிடம் மிகாமிடம். அதுல வன்தொடர் இருந்ததுன்னா வறுமையில பெயர வினைய ஒற்று வரும். மென்தொடர்ல பெயர் வந்தா ஒற்று வரும், வேர்ப் வந்தா ஒற்று வராது. புரிஞ்சுச்சாப்பா? இது என்னது? செகண்ட் ரூல். புரியுதாமா? செகண்ட் ரூல். சரிங்களா? அடுத்து பாக்குறப்ப வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, வேலையில்லா பட்டதாரி. ஆக்சுவலா என்ன பண்ணோம்? வேலை இல்லாத பட்டதாரி. முதல்ல வந்து உங்களுக்கு இது படத்துக்கு முன்னாடி இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் உங்களெல்லாம். இப்போ படித்த பையன், இது மீனிங் வைஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? பொருள் அடிப்படையில் அது தமிழ்ல உடன்பாடு. எதுமா? உடன்பாடு. சரிப்பா, இதுக்கு என்ன எதிர்மறை நெகட்டிவ் என்ன? இப்பதான் வாயை தொந்துக்கிறீங்க. படிக்காத பையன். புரியுதமா? இப்ப விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு பொறுமையா போற அவசரம் இல்லை. இதுதான் வினை சொல்லுமா? இதுதான் வினை. அங்க வினை முடிஞ்சிருக்கா? அதான் எச்சம். புரியுதாமா? ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பேர் வருது இல்ல, அதான் பெயர் எச்சம். புரிஞ்சுச்சாப்பா? ஒரு வேர்ப் ஃபினிஷ் ஆகக்கூடாது, பக்கத்துல பேர் வரணும். அதப்ப பெயர் வந்தா பெயர் எச்சம். ஆனா அது உடன்பாடு, இது எதிர்மறை. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வார்த்தையில கடைசியத்துக்கு என்ன பேரு? ஈறு. சொன்னல, வாழை சொன்னா சொன்னலப்பா, நீங்க போயிட்டீங்க. அதாவது கவனிங்க, இப்போ மண் பிளஸ் உடம், இது நிலைமொழி, இது வருமொழிப்பா. இந்த நிலைமொழியில கடைசி எழுத்து இருக்குல்ல, இது பேர் தான் ஈறு. ஈர கடைசி எழுத்து. வருமொழி முதல்னா முதல் எழுத்து. இப்போ இந்த தா இருக்குல்ல, முதல்ல இது பெயரச்சம், இது பெயரச்சம். என்ன பெயரச்சம்? எதிர்மறை பெயரச்சம். ஈறு கெட்டுடுது. அப்ப இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இங்க எப்படின்னா, ஒரே ரெண்டு மாங்க மாதிரிதான். பெயரச்சம் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒற்று போடக்கூடாது, ஒற்று போடக்கூடாது. சரியாமா? அது உடன்பாடோ எதிர்மறையோ. ஆனா அந்த கடைசி அது கெட்டுச்சுன்னா அது பேரு தான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுதான் இங்க தா கெட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்ப வரணும். இதான் மூணாவது ரூல். நம்ம பார்த்தோம் இல்லையா? சுட்டு வினா ஒற்று வருது, வன்தொடர்ல வறுமையில பெயரோ வினையோ வருது, மென்தொடர்ல பெயர் இருந்தா வரும், வினை இருந்தா வராது. அதுக்கு மூணாவது ரூல் தானே அது. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல ஒற்று வரணும், அந்த பெயரச்சத்துல ஒற்று வரக்கூடாது. புரிஞ்சுச்சாப்பா? இது நாலாவது ரூல்ஸ் பாத்துக்குங்க. இங்க பாருங்க, ஒரு பாட்டு வருது, தேவதையை கண்டேன் எழுதுற. இங்க பாருப்பா, இது பெயர் சொல்மா? பெயர் சொல். இங்க ஐ வருது இல்லையா? அப்போ ஐ கு என்னது? வேற்றுமை உறுப்புகள். வெளிப்படையா வந்தா, வருமொழியில கா சா தப்பா வந்தா ஒற்று போடணும். புரியுதாப்பா? ஆனா புரியுதா? கண்ணா புரியுதாமா? என்னது? ஐ கு வெளிப்படையா வந்தா, தேவதையை கண்டேன், அவனுக்கு கொடுத்தேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ புரியுதாப்பா? ஐயாளுக்கு வந்தா வேற்றுமை புணர்ச்சி, வரலனா அல்வழி புணர்ச்சி. புரியுதாமா? அப்போ இது என்னது? கோட்டுருவுல ஐக்கு வந்தா வெளிப்படையா ஒற்று, மறைஞ்சு வந்தா போடக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. அது எங்க தான் வரும்? வராதுல வரும். பாலை குடித்தேன், பால் குடித்தேன், டிஃபரன்ஸ் என்ன? பால் குடித்தேன்ல வெளிப்படையா வரல, அங்க போடக்கூடாது. பாலை வந்ததுன்னா ஒற்று போடணும். என் நண்பர் போடக்கூடாது, அதாவது என் பகைவன் போடக்கூடாது. எனக்கு பகைவர் வந்த ஒற்று போடணும். புரியுதாப்பா? இது எத்தனாவது? நாலாவது ரூல். இப்ப கேட்போம் உங்களை, சரியா?
5 திசை பெயர். இதுப்பா இது எல்லாமே வீடியோ நம்ம இன்ஸ்டியூட்லயே நம்ம இதுல இருக்குப்பா. உங்களுக்கு டைம் எடுத்து படிங்கப்பா. சரியா? இப்போ என்ன வந்து உங்களுக்கு இவங்களாம் கொஞ்சம் நட்டியாச்சு, உங்களுக்காக தான் இப்போ வெயிட் பண்றாங்க அவங்க. சரியாப்பா? ஒன்றும் இல்லை. திசையில பாருங்க, கிழக்கு. இதுவா கிழக்கு பிளஸ் கடற்கரை என்ன பண்ணணும்? திசை பெயர்ல வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, நீங்க அழகா சொல்றீங்க பாருங்க, தெற்கு பிளஸ் மேற்கு என்ன வரும்? இந்த பூ கெட்டு போகுதா, அது பேர் தான் ஈர்ப்போதல். என்னம்மா? ஈர்ப்போது. இந்த இருன்னா மாறுது, இன்னும் மாறுது இல்ல, இதுதான் திரிதல். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ உங்களுக்கு வரேன். பருவ காற்று இங்க இக்கு வரணும். ஏன் வரணும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நிலைமொழி ஈ இருக்குதுல்ல, வா பிரிங்க, வாவு பிரிங்க, உயிர் வருது இல்ல, அதனால விட்டு வரணும். நிலாப்புல சோறு ஏன் தெரியுமா வருது? குரில் பக்கத்துல ஆகாரம் வருது இல்ல, அங்க ஒற்று போடணும். பெரும்பாலும் நிலமொழி ஈற்றுல உயிரீர் வந்தா வறுமையில காத்த பந்தா ஒற்று போடணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப 5வது ரூல் என்ன பார்த்தோம்? திசை பெயர்ல ஒற்று போடணும். சரியாப்பா? அடுத்து பாக்குறப்ப வந்து உங்களுக்கு கவனிங்க, பேரச்சம் பார்த்தல, பேரச்சம் பார்த்தலப்பா, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருங்க. பேரச்சம் பார்த்தீங்கல்ல, அப்ப என்ன, ஒரு வினை எச்சத்துக்கு அப்புறம் பேர் வந்தா பேரச்சம். நான் சொல்றேன், எட்டி என்ன பண்ண வார்த்தை? புரியுதா உங்களுக்கு? அப்போ கவனிங்க, எட்டி வர, இங்க என்ன போடலாம்? நீங்க போய் புத்தகம் போட முடியுமா? புரியுமா உங்களுக்கு? அப்ப எட்டி பார்த்தேன், வர ஓகே, வரப்போகிற வரப்பார்த்தான். அப்போ இதுவும் எச்சம் தான். புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல வினைய வரதுனால அது வினையச்சம், பெயர் வந்தா பெயரெச்சம். இதெல்லாம் கூட இந்த எட்டில ஈ இருக்கா, வரல ஆ இருக்கா, இதுதான் அகர இகர ஈற்று வினையச்சம் வந்தா ஒற்று போடணும். ஆனா வந்து பிளஸ் சென்றான் நீங்க இச்சு போடக்கூடாது, ஏன்னா அது உகரம், உகர ஈறு. ஞாபகம் வச்சுங்க, வினையச்சத்துல அகரம் வரணும், அகரம் வரணும், இகர வரணும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன தெரியும் உங்களுக்கு, ஒரு 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 வினை முடியாம பக்கத்துல வினை முற்று வந்தா அதான் வினையச்சம். புரியுதாப்பா? அடித்து பார்த்தால், அடித்து பார்த்தால். புரியுதாப்பா? புரியுதாம்மா? உங்களுக்கு புரியுதா? இப்போ இதுவே பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஈட்டு இருக்குது இல்ல, ஈரு அகர ஈறு வருதா, வர பார்த்தான், அடிக்க பார்த்தான், இகர ஈறு வருதா, வருதாப்பா? அங்கதான் ஒற்று வரும், ஆனா உகர ஈறுல வராது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாக்குறப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க, அதாவது பண்புத்தொகை. எதுப்பா? பண்புத்தொகை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமை தொகை, தொகையே சொல்லிடுறோம் உங்களுக்கு. இங்க பாருங்க, முத்து பிளஸ் பல், முத்து போன்ற பல், அப்ப ஓமை தொகையில வரும், ஆனா வினை தொகையில வராது, வினை தொகையில வராது. அதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணுமே இல்ல, திரும்பவும் சொல்றேன், இங்க ஒரே மாவு டிஃபரண்ட் தோசை தான். இங்க என்னன்னா இங்க போல மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? பண்பு தொகையில பாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, முத்து பல் போட்டுங்க இல்லையா, அடுத்து பவள செவ்வாய், பவள செவ்வாய், ஒண்ணு இல்ல, செவ்வாய் சிவந்த வாய், பவளம் போன்ற
வாய், இதெல்லாம் ஒற்று வரும். புரியுதா? முதல்ல பண்பு தொகையில வந்து உங்களுக்கு சரி, பண்பு தொகை பற்றி சொல்றேன். இதுல வகை இருக்கு. என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரியா உங்களுக்கு? இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பண்பு தொகைன்னு வச்சுங்களேன், வெண்ணிலவு. எது? வெண்ணிலவு. இதை பிரிச்சிங்கன்னா இந்த பண்பு தொகை 4 வகை. 4 வகை: வண்ணம், வடிவம், அளவு, சுவை. புரியுதாப்பா? இப்போ வெண்ணிலவு கலர் வருதாம்மா? வட்டக்கல் ஷேப் வருதா? புளிச்சோறு சுவை வருதா? சரிங்களா? மூவேந்தர், சேர சோழ பாண்டியர், 3 ஆகிய வேந்தர். அப்ப அது பண்பு தொகை. சரிங்களா? பண்பு தொகையில கூட வறுமையில கா சா தப்ப வந்தா ஒற்று வரும். அதுல ஒரு வகை தான் இருபெயரொட்டு பண்பு தொகை. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பாருங்க, சாரை சொல்றீங்களா இல்லையா? பாம்புன்னு. புரியுதா உங்களுக்கு? குமரி கடலோ கண்டமோ வருது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்குது இல்ல? அதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஒட்டிக்கும், இங்க ஒட்டாது. ஃபார்முலா என்ன தெரியுமா? இங்க பாருங்க, சாரை பாம்பு, குமரி பெண். சரிங்களா? இதை பிரிக்கிறப்போ இது காமன் நவுன் வரும். என்னம்மா காமன் நவுன்? என்னது? பொது பெயர், எல்லாத்துக்கும் பொருந்தும். பாம்பு எல்லா பாம்புக்கும் பொருந்தும். ஆனா பாம்புல ஒரு வகை தான் சாரை. பெண் காமன் நவுன், அது வந்து என்னது? ஸ்பெஷல். குமரி, குமரினா அது எங்கு. அப்போ என்ன ஃபார்முலா? சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர். நீங்க ஒற்று வரும். புரியுதா கண்ணா? சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர் வந்தா ஒற்று வரும். புரியுதாப்பா? அடுத்து பாக்குறப்ப வினைத்தொகை. ஒரு பாட்டு வருது இல்லையா? தூவானம். தூவானம் வருதா இல்லையா? தூ வானம், ஊரு காய், அலை கடல். பிரிங்க. இதெல்லாம் வேர்பு பிளஸ் நவுனு. புரியுதாம்மா? வேர்ப் பிளஸ் நவுன். புரியுதா? இத இப்ப பாருங்க, தூவானம், தூவிய வானம், தூவுகின்ற வானம், காலம் மறைஞ்சிருக்குல்ல, அதான் வினைத்தொகை. இங்க வரக்கூடாது. நீங்க ஊறுகாயெல்லாம் போடக்கூடாது. அப்போ வினைத்தொகையில வராது, பண்பு தொகையில வரும். இவை பண்பு தொகையில வரும், ஓமை தொகையில வரும். நம்ம பார்த்தோம்ல, வேற்றுமை தொகை, பால் குடித்தேன், தொகைனா மறைஞ்சு வருது, அங்க வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சிச்சா? இதுல புரிஞ்சிச்சு. அடுத்து பாக்குறப்ப உங்களுக்கு கவனிங்க, சாலை, தடை, உரு. சரிங்களா? தவ. இதுல என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இதெல்லாம்? உரிச்சொல். எதுப்பா? உரிச்சொல். தெரிஞ்சுக்குங்கப்பா. சொல் 4: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ இடைச்சொல்லோ பேச்சு வழக்கிலையும் உண்டு, எழுத்து வழக்கிலையும் உண்டு. புரியுதாம்மா? உரிச்சொல் மட்டும் எழுத்து வழக்கில் தான் உண்டு, பேச்சு வழக்கில் இருக்கு. அந்த வார்த்தை பயன்படுத்தும். இப்படி வீட்டுக்கு போறீங்க, அம்மா அம்மா சோறு போடுமா, ரொம்ப பசிக்குது அப்படி இல்லையா? ஆனா இதையே நீங்க வந்து ஒரு புத்தகத்தில் எழுதுறப்ப உரு பசி, உருன்னு எழுதணும். ஆனா பேச்சு வழக்கில் ரொம்பன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அப்போ சால சிறந்தது, சால சிறந்தது. அப்போ உரிச்சொல் பல வகை உண்டுமா. சால, உரு, தவ, நனி, கூர், கழி, நிறைய இருக்கு. அதுல இந்த 4 உரிச்சொல் மட்டும்தான் ஒற்று வரும், மற்றத்துல ஒற்று வராது. இங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி உரு வராது கண்ணா. சால, தட, தவ, குழ, உரு வராது கண்ணா, ஒற்று வராது, உரிச்சொல் தான். எதுமா? சால சிறந்தது, சால சிறந்தது, சால குட்,
சூப்பர். அடுத்து பாருங்க, தடை. தடை பிளஸ் கை, தடக்கை. மிகுதியான தோல், தோல் கை ஏதோ ஒண்ணு. சரிங்களா? பாருங்க, தவச்சிறிது இல்ல தவப்பயன். நீ சொல்றீங்க எங்க வீட்டுக்கார கிடைச்சது எனக்கு பெரிய தவப்பயன். அப்ப என்ன வரும்? மிகப்பெரிய, மிக. புரியுதாப்பா? நான் இது சொல்லிடுறேன். எல்லா சொல்லுக்கும் ஒரே பொருள் தான் மிகுதி. எல்லா சொல்லுக்கும் ஒரே பொருள் தான். சால, உரு, தவ, நனி, கூர், கழி எல்லாம் அது பல சொல் ஒரு மிகுதி. அப்ப பாருங்க, சால சிறந்தது மிகுதி தான். நனி நன்று, வெரி குட். இசு போட்டிருக்கலாம் இல்லையா? தவமுனிவர், தவத்தில் ஆழ்ந்த முனிவர். அது போல குழ. ஞாபகம் வச்சுங்க, சால, தட, தவ, குழ. இந்த 4 உரிச்சொல்லுதான் ஒற்று வரும். புரியுதா உங்களுக்கு? கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் 5 டவுட் கேட்கணும்ப்பா. இல்லைன்னா நான் 10 டவுட் 10 கேள்வி கேட்பேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ரொம்ப அடிப்படையிலேயே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சாதான் அடுத்த லெவல் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சாதான் நம்ம சிலபஸ் இருக்கிற வார்த்தைக்கான விளக்கம் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் டச் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க. 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டெப்ஸ் கூட உங்களுக்கு வரல. அப்போ அந்த டவுட்ஸ் கேளுங்க. அப்போதான் செகண்ட் ஸ்டெப்ஸ் போக முடியும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்கல்ல, அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்குறேன். சிலபஸ்ல இருந்த கேள்வி. சரியாப்பா? நம்பர் தான் எங்கள் ஆன்சர். இந்த கேள்வி கேட்பேன், நம்பர் தான் ஆன்சர். சரியா? வேகமாக சொல்லணும். மொழி எத்தனை வகை? நான் நடத்திருக்கிறேன். சாய்ஸ் கொடுக்குறேன். 1 2 3 4. இது 4த்துல ஏதோ ஒன்று சொல்லுப்பா. என்ன 12? இல்லை, அது எழுத்துடைய அது வேற. மொழி அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு ஒன்று படிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் 10th புக் எடுத்து போய் பாருங்க. சிலபஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் புக்கில் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். மொழி வந்து 3 வகை. நான் சொன்னேனே உங்களுக்கு, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. என்னப்பா மொழினா வார்த்தைப்பா. ஒரு சொல் வந்து தனிமொழி, 2 சொல்லு சேர்ந்து சென்டென்ஸ் தான் ஆச்சுன்னா தொடர்மொழி. புரியுதாப்பா? நான் அப்படியே நடத்திடுறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ராமன் ஒரு சொல் தானே, தனிமொழி. ராமன் சாப்பிட்டார், 2 சொல்லு வந்து 2 சிங்கிள்ஸ் வந்து டபுள் ஆகுதா? சென்டென்ஸை ஃப்ரேம் ஆகுதாமா? புரியுதாப்பா தம்பி? புரியுதாமா? புரியுதா? அப்போ என்னது? தொடர்மொழி. இப்போ அடுத்த 3வது என்னது? பொதுமொழி. பொதுமொழி என்ன அப்படின்னா, இப்போ அதான் நான் அதே சேம் டைலாக் சொல்கிறேன். நான் இருக்கிற வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவாக இருக்கிறேன், அது வேற ரோல். இங்கே டீச்சராக இருக்கிறேன். 1 பர்சன் மல்டிபிள் கேரக்டர். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் அந்த சுச்சுவேஷன். அப்போ ஒரு சொல்லு பிரிக்காம தனிமொழியா ஒரு பொருள் தருது. அச்சொல்லே பிரிந்து நின்று தொடர்மொழியா ஒரு பொருள் தருது. அதுக்கு சிலபஸ் சொன்னவங்களுக்கு அந்தமான். இப்போ அந்தமான், பலகை, தாமரை புக்கில் கொடுத்துருப்பாங்க. 8 வேங்கை. சரியாம்மா? இதெல்லாம் தனிமொழிப்பா. இதெல்லாம் என்னது? தனிமொழி. இப்ப இந்த சொல்ல பிரிக்கணும். 8க்கு இல்லப்பா, பிரிச்சா L + 2. 2னா உன். தொடர்மொழியாவது வேங்கை ஒரு மரத்தை குறிக்கும், புளியை குறிக்கும். சொல்ல பிரிக்கிறப்ப வேம் + கை, வேகுகின்ற கை. அந்த + மான், பல + கை, தா + மறை. தானா தாவறது, மறைனா மான். புரியுதா? அப்போ மொழி 3 வகை: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சரியா? சரி, அடுத்து உங்களுக்கு உடம்படுமை எழுத்துக்கள் எத்தனை? உடம்படுமை எழுத்துக்கள் எத்தனை? நம்பர் தான். இப்ப இந்த ஸ்லைடு வந்து நம்பர் தான் ஆன்சர். அப்ப நம்பர் சொல்லுங்க, நான் விளக்குறேன் உங்களுக்கு. எத்தனைப்பா? இது கூட சிலபஸ்ல இல்ல, ஆனா புக்ல இருக்கு. எத்தனைப்பா உடம்படுமை எழுத்துக்கள்? நம்பர் தான். சாய்ஸ் தரவா? 1 2 3 4. எப்பா 2பா. என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு சின்ன ரோடு இருக்குது, புரியுதா?
கிராஸ் பண்ணலாம் அவ்வளோதான். அவனும் ஸ்ட்ரெயிட்டா நீ செய்தது என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் என்ன ஆகும்? ஆனால் கொஞ்சம் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன ஆகும்? போலாமா? அது மாதிரி நிலைமொழி இங்க பாருங்க, கிளி பிளஸ் அழகு, தீ பிளஸ் எரிந்தது. புரியுதாப்பா? பனை பிளஸ் என்ன வரும்? ஓலை. புரியுதாம்மா? புரியுதா? இப்ப என்ன அப்படின்னா கவனிங்க, நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து என்ன வருது? இ இ ஐ வருதா? வருமொழி முதலையும் உயிரெழுத்து வருதா? இந்த 2 உயிர் சேர்ந்து ஒரு உயிர்மையை உருவாக்குது. கிளி பிளஸ் அழகு, கிளி அழகு. தீ பிளஸ் எரிந்தது, தீ எரிந்தது. பனை பிளஸ் ஓலை, பனை ஓலை. யா வருதா? இப்போ உயிரெழுத்து 12 இருக்குதுல்லப்பா, அதுல இ இ ஐ வந்தா யாவும். ரிமைனிங் லெட்டர்ஸ் வருது இல்ல, நிலா பிளஸ் அழகு, நிலாவழகு. சரி, நில பிளஸ் அழகுனாலும் ஆ வருதா? நிலவழகு, நிலாவழகு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரியாம்மா? அப்போ இங்க பாருங்க, ஆனா அப்ப என்னது? யா வா. இ இ ஐ வந்தா யா வரும், மத்த எழுத்து வந்தா வா வரும். சரியாம்மா? என்னப்பா புரியுதா? என்ன சொல்லுங்க. புரியல? உங்களுக்கு புரிஞ்சிச்சாப்பா? ஒன்றும் இல்லைப்பா, கவனிங்க, நிலைமொழி வருமொழியுமா? புரியுச்சா? இங்க ஒரு வார்த்தை, இங்க ஒரு வார்த்தை. நீ சொன்னல நிலைமொழி ஈருனா கடைசி எழுத்து, வருமொழி முதல்னா முதல் எழுத்து, இங்கேயும் வவுல்ஸ், அங்கேயும் வவுல்ஸ், இங்கேயும் உயிரெழுத்து, அங்கேயும் உயிரெழுத்து. அப்ப 2 உயிரும் சேர்ந்து, இப்போ அப்பா அம்மா இருவர் சேர்ந்து தானே ஒரு மெய் உருவாகுது, குழந்தை பிறக்கிறது. அதே லாஜிக் தான் இங்க. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அப்போ 2 உயிர்கள் சேர்ந்து எப்படி அங்க ஒரு மெய்ய உடலை உருவாக்குகிறதோ, அது போல 2 உயிர்கள் சேர்ந்து ஒரு மெய்யெழுத்தை உருவாக்குது. பாருங்க, இந்த லீ இருக்குல்லமா, லீ இப்ப இல் பிளஸ் டி, இத்து பிளஸ் இ, ஐ பிளஸ் இன் பிளஸ் ஐ. புரியுதா? 12 ஊரெழுத்துல இ இ ஐ வந்ததுன்னா கடைசியில வருமொழியில எனி வவுல்ஸ் வந்தா வரும். இப்போ நில பிளஸ் அழகு ஆ வருதா? நிலா பிளஸ் அழகு ஆ வருதா? இது மாதிரி 3 எழுத்து இல்லாம வேற எந்த எழுத்து வந்தாலும் வாதா வரும். புரிஞ்சிச்சா? சரி, இந்த ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான் உங்களுக்கு. ஆனா இங்க பாருங்க, இப்ப பாருங்க, கே பிளஸ் ஆரம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏ வருதா? சரியா? ஆனா இப்போ கோ பிளஸ் இல், கோ பிளஸ் இல் இல்ல ஓ வருதா? அப்ப என்ன வரும்? கோ பிளஸ் இல் கோயில். இதான் இலக்கிய வழக்கு. கோவில்ன்றது பேச்சு வழக்கு. புரிஞ்சிச்சா? உடம்புடம் எத்தனை எழுத்து? 2. சரிங்களா? மொழி எத்தனை? 3. அது மாதிரி பேசாம ஏறு வரிசையிலே போகும். அடுத்து செய்யுள்ள சொற்கள் 4, இலக்கணத்துல சொற்கள் 4. சரியாமா? இப்ப 2 பார்த்துட்டோமா, 3 பார்த்துட்டோமா, அடுத்து என்ன பார்க்கிறோம்? 4. சரியாப்பா? எண்ணும் 2 தான். எண்ணும் 2 தான், ஒருமை பன்மை. இங்க பாருங்க, இலக்கணத்துல எதுல? இலக்கணத்துல பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் நம்ம இதை பார்த்தோம். செய்யுள்ள இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் 4. சரியாப்பா? சார் டிஃபரன்ஸ் என்ன சார்? படித்தவர்கள் படிக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும். புரியுதாம்மா? முதல்ல இது தெரிஞ்சுக்கங்க, அடுத்த லெவல் போலாம், அது விட்டுருங்க. செய்யுள்ள சொற்கள் 4, இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். இயற் சொல்ல ஒண்ணு இல்லை,
படிச்சவனோ படிக்காதவனோ அந்த சொல்ல பயன்படுத்துவான், சொல்லுக்கான பொருள் தெரியும். அதான் இயற் சொல். புரியுதாப்பா? அதெல்லாம் பெயர் சொல் இருக்குது, வினை சொல் இருக்கு, இடைச்சொல் இருக்கு, உரிச்சொல் இருக்கு, அது இருக்கட்டும். புரியுதம்மா? திரி சொல் படித்தவர்கள் மட்டும்தான் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு தான் அந்த சொல்லுக்கான பொருள் தெரியும். புரியுதாப்பா? அது பெயரா இருக்கலாம், வினையா இருக்கலாம். இப்ப பாருங்களேன், நீ சொல்றீங்க, ஆமா சார் நான் சொன்னேன், சொன்னான், சொன்னேன். சொன்னான் சொன்னது வந்து அது வேர்பு தானே, எல்லாரும் புரியும் இல்ல? ஆனா மொழிந்தான், மொழிந்தான்னா அதே ஆன்சர் தான், மற்றும் தான் தெரியும், அதுதான் திரி சொல். இப்ப கப்பல்ன்றீங்க, கப்பல்ன்றது எல்லாருக்குமே தெரியும், அப்போ அது இயற் சொல், அந்த பெயர் தானே, அப்போ பெயர் இயற் சொல். உண்டான் தெரியுது எல்லாருக்குமே, அப்போ அதேதான் வினை இயற் சொல். தாய போல புள்ள போல வருதா இல்லையா? அவன் தான் வேண்டும், தோசை தான் வேண்டும், தான் வருது இல்ல, இடை இயற் சொல். தவமுனி வர்றா, எல்லாரும் தெரியும், உரி இயற் சொல். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம அவ்வளவு நெப்தல போக வேணாம், நம்ம இந்த ரிவிஷன் மட்டும் பார்ப்போம். திரிசொல் அப்படின்னா இப்ப வந்து நாவாய்ன்ற, நாவாய், நாவாய்னாலும் கப்பல் தான், மொழிந்தான், விளம்பினான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது பெயரை வினி அப்பாற்பட்ட விஷயம், பட்சல் மட்டும் தான் தெரியும் திரிசொல். இந்த திரிசொல் தான் இரண்டு வகை, அதுவும் புக்கில் கொடுத்துருக்கிறான். பல சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள். பல சொல்லு நாவாய், வங்கம், புரியுதா? நாவாய் என்ன வார்த்தை இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வந்து எல்லாமே கப்பல் தான் குறிக்குது. இப்போ கிளின்றீங்க, இது கிளி, எல்லாரும் புரியுதா? அப்ப இயற் சொல். தத்தை யாருக்கு புரியலையா? அப்ப திரிசொல். அதே தான் கிளிக்கு என்ன, அதுதான் ஒரு பாட்டு வருது இல்ல, தத்தை தத்தை தத்தை, தத்தை என்னது? கிளி. புரியுதா உங்களுக்கு? திசை சொல். இப்ப தமிழ்நாடு இருக்குது, பக்கத்துல கேரளால, கர்நாடகா, ஆந்திரா இருக்குது இல்லையா, அந்த மொழி சொற்கள் தமிழ்ல கலந்துரும், அதுதான் திசை சொற்கள். வடசொல் இருக்கு இல்லையா, வடசொல் இரண்டு வகை, வடசொல் இரண்டு வகை. இப்ப பாருங்க, இப்போ பசுமாடு இருக்குது இல்லையா, பசுமாடு அந்த மதுரை பக்கம்லாம், தென்பாண்டி நாட்டுலாம் பெற்றம் சொல்றாங்க, எற்று பெற்றம், நம்ம பசுதான் பெற்றம்ன்றான், அதான் திசை சொல். புரியுதா உங்களுக்கு? அடுத்த வடசொல் ரெண்டு வகை, வடசொல் இரண்டு வகை. என்னன்னா தமிழ் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்குது. இந்த ரெண்டு மொழியிலும் பொது எழுத்து இருக்குது இல்லையா, பொது எழுத்து இருக்குது, சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க, குங்குமம், என்னமா குங்குமம், கு இங் கு மாயும், இந்த எழுத்து தமிழ் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது. மங்களம் எழுத்தம் பார்க்கணும், புரியுதா? எப்படி வந்தானே அது, அது வந்து அதாவது சமம், தமிழுக்கும் எழுத்து இருக்கு, சான்ஸ்கிரிட்லயும் அந்த எழுத்து இருக்கு, புரியுதாப்பா? இப்போ வடசொல் வந்து ரெண்டு வகை, தற்சமம் தற்பவம். எதுமா? தற்சமம் தற்பவம். இங்க பாருங்க, மங்களம், குங்குமம், இதெல்லாம் வந்து தற்சமம். தற்சமம்னா தமிழ்லயும் இருக்கு, சான்ஸ்கிரிட்ல எழுத்து இருக்கு, புக்ல தான் இருக்கு இதோ. அப்ப சார் தற்பவம், தற்பவம் தெரியுங்களா? சமஸ்கிருத வார்த்தையை நம்ம தமிழ் படுத்துறோம்ல, ஹரிகிருஷ்ணன் நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது இதான் சான்ஸ்கிரிட்ல ஹரிகிருஷ்ணன், நம்ம என்ன பண்றோம், ஆ போடுறோமா, லாபம் இப்படியா போடுறோம், ஈ போடுறோமா, புரியுதா? வருஷம் தா போடுறோமா, புரியுதா உங்களுக்கு? சீதா சான்ஸ்கிரிட், சீதைனா தமிழ். மாலா சான்ஸ்கிரிட், மாலைனா தமிழ். சேஞ்ச் பண்றோம்ல, சமஸ்கிருத தமிழ் படுத்துறோம்ல, அதுதான் தற்பவம். புரியுதா உங்களுக்கு? புரியுதாமா? இதெல்லாம் அதாவது சிலபஸ் இருக்க இல்லையோ, புக்கில் இருக்க நீங்க படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் 6th to 10th இருக்கிற புக்கு இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் படிச்சுக்கலாம், சரியா? சரி, இப்போ 2, 3, 4 பார்த்தாச்சு, சரியா? இப்போ 5 என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? 5ன்னா ஐம்பால், சரியா? ஐந்திணை. சரி, இப்போ மாறிச்சுங்க, இப்போ திணை, திணை வருது இல்லையா, அது என்ன வருது?
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதனுடைய கடவுள் சொல்லுங்க பாப்போம். கடவுள் சரி சொல்லுங்க. மருது வந்து இந்திரன்மா, எதுமா இந்திரன். நெய்தலுக்கு வந்து வருண பகவான், சூரிய பகவான். புரியுதம்மா? இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதோட 2 திணை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அது என்னது? கைக்கிளை பெருந்திணை. அகத்திணை 7. அகத்திணை எத்தனை? 7. 5+2. இது ஒருமித்த காதல். அது கைக்கிளைனா ஒருதலை காதல், பெருந்திணைனா பொருந்தா காதல். புரியுதா உங்களுக்கு? பால் 5. வேற என்ன 5ல் அடக்கலாம்? இலக்கணம் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. வினை எழுத்து 5. வினை எழுத்து 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. என்ன, யார், அவளா, அவளோ, ஏன். வினை எழுத்து 5. வேற என்ன 5ல் அடக்கலாம்? 5 எழுத்துல தமிழுக்குரிய சிறப்பு எழுத்து 5. சரிங்களா? என்ன எழுத்து? ரா, நா, ரா, ஏ, ஊ. தமிழுக்கு சிறப்பு எழுத்து என்ன? 5. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து 6. தொல்காப்பி சொல்ற அறிவு 6. அது புத்தகத்தில் இருக்குது. தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், சிந்தித்தல். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு. தொல்காப்பியர் மரபியலை சொல்றார். தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரம், எழுத்து, சொல், பொருள், 9, 27 இயல். சரிங்களா? சரி, வேற என்ன 6ல சொல்லலாம்? 6 அறுவகை வினா. வினா 6. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அது புக்கில் இருக்கு, சிலபஸ்ல கிடையாது. விடை 8. விடை 8. புரியுது? அதெல்லாம் வேணாம் இப்போ. சரியா? வேற என்ன சொல்லலாம் சிலபஸ்ல இருக்கிற மாதிரி? 8 எதுக்கு வருது? மயங்கொலிகள். மயங்கொலிகள் 8. புரியுதா உங்களுக்கு? என்ன? தன்னகரம், 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 மேல்நோக்குள்ளா, கீழ்நோக்குள்ளா, சிறப்பு நகரம், இடையினரா, வழிநரம். மயங்கொலிகள் 8. சிலபஸ்ல உண்டுமா அது? சரியா? சரி, அடுத்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வேற என்ன சொல்லலாம்? இந்த நேரத்துல வந்தப்போ வழு அமைதி அது இல்லையா? அது வழு வந்து 7 வரும் உங்களுக்கு. திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு வரும். ஆனா வழு அமைதி 5 தான் வரும். திரும்ப சொல்றேன் பாருங்க. என்னமா? திணை, பால், இடம், காலம் வருது இல்லமா? இந்த வினா, இந்த விடை டெலீட் பண்ணுங்க. மரபு. இதுதான் வழு அமைதி. சொன்னல உங்களுக்கு வழு அமைதினா வாடா வாடா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? உங்களுக்கு இதுல போட நாய போடாட்டது உயர்திணை தானே, நாயின்னு திட்டுறோம். அப்போ அது திணை வழு அமைதி. வாடி செல்லம் ஒரு ஆணை குறிக்கிறது. அது பால் வழு அமைதி. சரிங்களா? சொன்ன இல்லையா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் வரும் இல்ல, என்ன வரணும்? மாட்டேன்னு வரணும். சொல்ல புரியுதாமா? என்ன புரியுது? இடம் 3பா. இடம் 3. அதாவது சொல்றவங்க ஃபர்ஸ்ட் பர்சன், கேட்கறவங்க செகண்ட் பர்சன். 2 பேர் எல்லாம் மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தேர்ட் பர்சன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தமிழ் சார் பொய் சொல்லுவாரு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. நான் என்ன பண்ண கோபத்துல நானா இந்த மாறன் ஒரு நாளும் இந்த நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்தா ஏன் தான் வரணும். அப்ப ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன் தான் வரணும். ஆனா சொல்றான் அவன் பொய் சொல்ல மாட்டான் வருது இல்லையா, படற்கையில் ஆண்பால் அது வருது. இலக்கணப்படி தவறுதான், ஆனா வந்து கோபத்துல சொல்லிட்டான், போனா போய் விட்டுடலாம். அதான் வழு அமைதி. அடுத்து சொன்ன முதலமைச்சர் நாளை மேம்பாலத்தை திறக்கிறார். திறப்பார் தான் வரணும். அந்த பாட்டு ஞாபகம் வச்சுங்க. கத்தும் குயில் வரிசை. சரியா உங்களுக்கு? இது 5ல் வருது உங்களுக்கு. சரியாம்மா? அடுத்து வேற இப்போ டவுட் கேளுங்க. இது போதும். சரிங்களா? இப்போ 2 ஞாபகம் வச்சுங்க. 2 என்ன சொல்லலாம்? எண் 2
அதாவது சுட்டெழுத்து 3, வினையெழுத்து 5, இலக்கண சொற்கள் 4, செய்யுள் சொற்கள் 4, பால் 5, திணை 5, சரிங்களா? 5 + 2 அகத்திணை 7, சரியாப்பா? 8 மயங்கொலிகள் சிலபஸ்லயே வருது, சரியா? அடுத்து வேற என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? சரி, எது இல்லைன்னா இப்போ டவுட் கேளுங்க. நீங்க முதல்ல புத்தகத்தை படிங்க. அடுத்து முதல்ல நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம நடத்தின எல்லா பாடங்களையும் லிசன் பண்ணுங்க. திரும்ப திரும்ப படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல நீங்க எங்க வேணா படிக்கலாம், எதை வேணா படிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது எந்த இது வந்தாலும் பரவாயில்ல, ஆனா முதல்ல உங்களுக்கு பேசிக் தெரியணும். பேசிக்கே தெரியணும். அப்பதான் அந்த வீடியோ பார்த்து என்ன பிரயோஜனம், என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைல்ல. அப்ப ஸ்கூல் புத்தகத்தை எழுத்தண்ணி படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ மயங்கொலிகள்லாம் எழுத்துக்கு உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேறு வேறு பொருள் உண்டு. மயங்கொலிகள் 8. அப்புறம் தான் அடுத்து வரணும் நீங்க. ஓ சுட்டு எழுத்துனா, ஓ ஆ ஈ சுட்டா, இதை சார் நடத்தினாரா, ஓ அந்த இந்த வந்தா அது சுட்டு திரிபு, அப்போ ஒட்டு வரும். சரியா உங்களுக்கு? அடுத்து என்னது? தொகை என்ன? தொகை என்ன சொன்னாரு? தொகை 6. தொகை எத்தனை? 6. தொகை வந்து 9. அது சார் இது எதுல சார் சிலபஸ் வருது? தொடர்ல வருது. எதுல வருது? தொடர். ஒண்ணுமே இல்ல. பால் குடித்தேன், ஐ மஞ்சிருக்கா, அது வேற்றுமை உறுப்பு தானே, அப்ப வேற்றுமை தொகை. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, அப்ப என்ன சொன்ன உங்களுக்கு? தொகையில 6. ஒண்ணுமே இல்லப்பா. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, 1 2 3 4 5, அல்வழி, அன்மொழி, சாரி அன்மொழி. என்ன விஷயம்? இங்க ஐ ஆல் கூ மறைஞ்சு வரும், இங்க காலம் மறைஞ்சு வரும். சொன்ன தூவானம் என்ன ஃபார்முலா? இந்த வார்த்தை பிரிச்சீங்கன்னா முதல்ல வினைச்சொல் வரும், அப்புறம் பெயர் வரும். ஊறுகாய், அலைகடல். அப்ப காலம் மறைஞ்சிருக்கும், ஆகிய மறைஞ்சிருந்தா பண்புத்தொகை. பண்புத்தொகையில ஒரு வகைதான் இருபெயரிட்டு பண்புத்தொகை. சாரை பாம்பு, அங்க ஒற்று வரணும் சொன்ன. முத்துப்பல், மதிமுகம், சரிங்களா? உண்மை. என்ன விஷயம் கவனிங்க, பண்புத்தொகை இருக்குல்ல, அது 4 வகை சொன்னா என்னது? வண்ணம், அளவு, சுவை. உண்மை தொகை 4 வகை இருக்கு. உண்மை தொகையும் புக்கில் இருக்கு. அதான் சொன்ன, முதல்ல புத்தகத்தை படிங்க. சார் என்ன சார் அது, சரவணன் மீனாட்சி உம்மு வருது, உண்மை தொகை தானே? அப்படி கேட்க மாட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் 4 வகை இருக்கு. என்ன எண்ணல்லாம்? சரவணன் மீனாட்சி, சரவணனும் மீனாட்சி, எண்ணல் வருதா, கவுண்ட் வருதா? புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, அடுத்து என்னது? எண்ணல், எடுத்தல், வெயிட் 1.5 கிலோ, 1.5 மறைஞ்சு வருதா? லிட்டர் போடுங்க, அத முகத்தல் 1.5 லிட்டர், 1.5. புரியுதா? 2.5 மீட்டர், நீட்டல். எதுல வருது? அதுல வருது. புரியுதா உங்களுக்கு? சார் அப்ப அன்மொழி தொகை என்ன? இங்கெல்லாம் என்ன வந்ததோ அது வரக்கூடாது, அதான் அன்மொழி தொகை. இங்க என்ன வந்தது? ஐயாளுக்கு வருதா? இங்க என்ன வருது? காலம் மறைஞ்சு வருதா? இங்க வண்ணம் வருதா, ஆகிய வருதா? இங்க போல வருதா, உம்மு வருதா? இது எதுவும் வராது. சார் எளிமையா சொல்லுங்க சார் அப்படின்னா 2 வார்த்தையா இருக்கும். எத்தனை வார்த்தையா இருக்கும்? புக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிவப்பு சட்டை எதுப்பா? அது மட்டும் தரல, ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க, பேசினார். முறுக்கு மீசை வந்தான்னு இருக்குது. அந்த வேர்பை தூக்கிட்டீங்கன்னா நீங்க சிவப்பால் ஆன ஏதாவது இங்க பிக்ஸ் பண்ணலாம். ஆனா இங்க என்ன வருது? வேர்ப் வருது. அப்போ சிவப்பு சட்டையை அணிந்த நபர், இது 2 வார்த்தை வருது இல்ல, அணிந்த நபர். இதுல ஏதாவது கனெக்ட் ஆகுதா? அதான் அன்மொழி தொகை. புரியுதாமா? இப்போ முறுக்கு மீசை வைத்தவர் பேசினார், முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசையை வைத்த நபர், 2 வார்த்தை வருது இல்ல, அதுல வருதா? அது அன்மொழி தொகை. அல்வழி வேற, அன்மொழி வேற. புரிஞ்சிச்சா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியாப்பா?
அடுத்து என்னன்னா உங்களுக்கு என்ன பார்த்தோம், இதெல்லாம் எங்க சார் வருது, நீங்க நடத்திட்டே போறீங்க. தொடர்ல கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க தெரியுமா, வினையை அடுத்து பெயர் வருவது என்ன தொகை, வினைத்தொகை. சிறப்பு பெயர் முதலிலும் என்ன கேட்பாங்க, சாரை பாம்புன்னு கேட்க மாட்டாங்க. சிறப்பு பெயர் அடுத்து பொது பெயர் வரும். என்னது, இருபெயரிட்டு பண்பு தொகை. சரிங்களா, அதுல ஒற்று வரும்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாக்குறப்ப தொகை 9. தொகை 9. தொகைனா மறைஞ்ச வருத்து, தொகைனா வெளிப்படையா வருத்து. பாருங்க, முதல்ல வந்து எழுவாய் தொடர், அடுத்து வந்து விழி தொடர், அடுத்து வந்து வினைமுற்று தொடர். சரிங்களா, 4வது வந்து பெயரெச்ச தொடர், 5வது வந்து வினையெச்ச தொடர், 6வது வந்து வேற்றுமை தொடர், 7வது வந்து இடைச்சொல் தொடர், 8வது வந்து உரிச்சொல் தொடர், 9வது வந்தது அடுக்கு தொடர். நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. இது எழுவாய் தொடர். அதை சொல்ல நான் சொல்லல, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார். வேற்றுமை தொடர் தெரியும், வேற்றுமை தொடர் தெரியும். வேற்றுமை தொடர் இன்னொரு ஆப்போசிட் அது அல்வழி தொடர். சொன்னமா இல்லையா? இப்ப பாருங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அது வேற்றுமை தொடர், வர வாய்ப்பே இல்லைன்னா அது அல்வழி தொடர். அதுல பார்த்தோன்னா இதுதான் வரும் எழுவாய் தொடர்னா. ஒண்ணுமே இல்லை, 2 வார்த்தை இருக்குமா. என்ன வரும், நான் சாப்பிட்டேன் வரும், நான் சாப்பிட்டேன். இங்க ஐ ஆல் கூப்போட வாய்ப்பு இருக்கா, அதான் எழுவாய் தொடர். எழுவாய்னா இதான் எழுவாய் சப்ஜெக்ட். இதுப்பா ஒரு தொடர்ல எது முக்கியம், அதான் எழுவாய். எழுவாயுடைய என்ன ஆக்ஷன், அதான் பயனிலை, பிரிடிகேட். சரியா, இப்போ விழின்னு என்னது, கவிதா வா, கவிதா வா. ஒரு பெயரை அடுத்து விழி இருக்கும். விழின்னா அழைக்கிறது. என்ன சிம்பிள், இதுதான் சிம்பிள். கண்டேன் சீதையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பாட்டு வந்து தேவதையை கண்டேன். கண்டேன் தேவதை என்னன்னா சர்ப்ரைஸா. புரியுதா உங்களுக்கு, வந்துச்சுல கரண்ட் அது மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா அதேதான் இங்க, அதேதான் தோசை, அதேதான் ஒரே மாவு டிஃபரெண்ட் தோசை மாதிரி தான். அதாவது நீ சொல்றீங்களே, அதாவது ஒரு பையன் இருக்கிறான், இதுல காதலிக்கிறான், பல வருஷமா காதலிக்கிறான், சொல்லவே இல்லை. திடீர்னு அவன் எதிர்பார்க்காத நேரத்தை சொல்லிட்டாங்க அந்த பெண். அப்புறம் சொல்லுவான் சர்ப்ரைஸ்ல, அவ சொல்லிட்டா சொல்ல மாட்டாங்க, டேய் சொல்லிட்டாடா அவ. பாட்டே வருது இல்ல, சொல்லிட்டாலே அப்படியே வருது பாட்டு. என்ன வருது, அவள வருது, ஏய் சொல்லிட்டாடா. அந்த படம் பார்த்தீங்களா இல்லையா, நானும் செத்துடுவேன் வருதே இல்லை டைலாக். அப்ப என்னதான் முதல்ல சொன்ன விஷயம் சொல்றாங்க, கண்டேன் வினைமுற்று வந்தா வினைமுற்று தொடர். புரியுதா, படித்த என்ன போடுவீங்க, நான் ஒண்ணு வந்த பெயர் எச்சம், வந்து அத வினை எச்சம். பாலை குடித்தேன், ஓப்பன் ஆகணும், தொகைன்னு ஓப்பன் தானே. ஐ வந்தா வேற்றுமை தொடர், ஐ மட்டும் ஐயாவுக்கு வந்தா. சரிங்களா, அவன்தான் வேண்டும், தோசைதான் பிடிக்கும், தான் வருது இல்ல, அதுதான் இடைச்சொல் தொடர். உங்களுக்கு புக்கு கொடுத்துருப்பாங்க மற்று, மற்று பிளஸ் ஒன்று, அங்க மற்று தான் வந்து இடைச்சொல். இடைச்சொல் தனியா அந்த பொருள் கிடையாது, பெயரோட வினையோட சேர்ந்துதான் வரணும். புரியுதா, நம்ம பார்த்தோம் உரிச்சொல் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், பாம்பு 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 சொல்றீங்க. என்ன விஷயம்னா இது உங்களுக்கு தெரியும், ஆனா 4 வகையில் வரும் இது அடுக்கு தொடர். என்ன தெரியுமா, ஒண்ணு வந்து என்ன, உங்களுக்கு வந்து துன்பம், ஐயோ 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 துன்பம் வருது இல்லையா. அடுத்து போ 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 வெகுளி. புரியுதா உங்களுக்கு, 4 வகையில் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெகுளினா சினம், இதே உங்களுக்கு சினம், துன்பம். சரிங்களா, அது மாதிரி 4 இடத்துல அடுக்கு தொடர் வரும். இது மாதிரி நீங்க தமிழை பற்றி வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், 3 யூனிட் 55 கேள்வி, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், ரைட்டா. 55 கேள்வி, 50 கேள்வி எங்க வருது, இலக்கணத்துல வருது. 4th யூனிட் கலைச்சொல் படிச்சுக்க போறீங்க. 5th யூனிட் என்னது, பத்தி படித்து எழுதுறது, அதிலே கொடுக்க போறாங்க. சரியா உங்களுக்கு,
அடுத்து என்னது மொழிபெயர்ப்பு 5 மார்க்கு, அதே நீங்க புக்கில் தான் படிக்க போறீங்க. இலக்கியம் நடத்த போறோம், அது இலக்கியம் 15 கேள்வி, அதுவும் ஈஸி தான். அவங்களை எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், இதுதான். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு பைக்கு சிலபஸ் அதான் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பைக்கு சிலபஸ், ஷோரூம்ல என்ன பார்க்குறோம், ஒரு பைக்கு பார்க்குறோம், ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கப்பா, பார்த்தா பைக் சூப்பராக இருக்குடா, புரியுதா, அது கனவுல மதிப்பீங்க. ஆனால் அந்த பைக்குடைய ப்ரொடக்ஷனுக்கு தெரியலையா, எவ்வளோ விஷயம் இன்ச்சு பை இன்ச்சா உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, அவுட்டர் தான் தெரியுது உங்களுக்கு, இன்னும் நிறைய விஷயம் தெரியல. அது மாதிரி தான் இன்னர் தான் வந்து இங்கே எல்லா விஷயங்களும், புரியுதா. அப்போ உங்களுக்கு சாதாரண விஷயம் சிலபஸ்ல ஒரே வார்த்தை தான், எது, வல்லின மிகுமிடம் மிகாமிடம். ஆனா அதுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, முடிச்சிடுறேன். சுட்டெழுத்து வினா எழுத்து, வன்தொடர் மென்தொடர் நெடில் தொடர், புரியுதா உங்களுக்கு, பெயரெச்சம் வினையெச்சம், என்ன தொகை வேற்றுமை தொகை, சரிங்களா உங்களுக்கு. அதுல வினையச்சத்துல அகர இகர மிகும் உகரம் மிகாது, அது மாதிரி பிரிச்சு 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 நீங்க தனித்தனியா படிச்சு வச்சுக்கணும். சார் இது எல்லாமே யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாது. இதை ஃபுல்லா படிச்சிடணும். படிச்சுட்டு நீங்க வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ல நீங்க என்ன பண்ணணும், ஆன்சரை நீங்க ரெடி பண்ணணும். கொஸ்டின் கேட்கறது பல வகை உண்டு, சரிங்களா. பேட்டர்ன் மாத்திட்டாங்க. என்னன்னா நம்ம என்ன போறோம், சாரை பாம்பு என்ன என்ன இலக்கண குறிப்பு 28 பண்பு தொகை, அதாவது அப்படின்னு கேட்கறது கிடையாது. அடுத்து என்ன பண்ணாங்க, சிறப்பு பெயர் பிளஸ் பொதுப்பெயர் அப்படின்னு கேட்கறது கிடையாது, சரிங்களா. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு 10 கேள்வியை ஒன்னா சேர்த்து நீங்க ஒரே கேள்வியை கேட்பாங்க, ஒரே கேள்வியா கேட்பாங்க. அந்த கொஸ்டின் என்ன தன்மை, முதல்ல ஒரு கேள்வி பார்த்த உடனே இது எந்த டைப், இங்க பாருங்க சொல்ற ஒன்றும் இல்லை. இப்போ கவனிங்க, இங்க பாருங்க, நாளை அமைச்சர் மேம்பாலம் திறக்கிறார், இதை படிச்ச உடனே ஓஹோ இது கால வழுவமைதி தெரியணும், கால வழுவமைதி அப்படி தெரியணும். அது மாதிரி நீங்க வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ் கேள்வி படிக்கிறப்ப அது எங்க வருதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதோடைய பண்புகள் உங்களுக்கு தெரியணும், சரியா. இப்போ வந்து கவனிங்க, நான் உங்களுக்கு எழுதி போட்டலையா உங்களுக்கு. இப்போ சரி, இப்போ சொன்னல உரிச்சொல், சொன்னல உரிச்சொல், உரிச்சொல்ல 4 சொற்கள்ல தான் ஒற்று வரும் சொன்னேன், என்னன்னு சொல்லு, என்னமா, சால தட, மற்றதெல்லாம் வராது. சரி, இப்ப இதெல்லாம் எங்க வருது, இலக்கண சொற்கள் 4, பெயர் வினை இடை உரி, அதுல வருது, புரியுதா உங்களுக்கு. அது மாதிரி நீங்க இதுதான் இதான் ஒன்ஸ் படிச்சுன்னா திரும்ப படிக்க தேவையில்ல. அப்ப என்ன சார் படிக்கணும், இதுதான் உரிச்சொல் பல சொல் இருக்குது புத்தகத்துல, செய்யல கொடுத்துருக்குறாங்க, புரியுதா. ஓரெழுத்து ஒரு மொழி 42 சிலபஸ்ல வருது, ஓரெழுத்து ஒரு மொழி 42 நன்னூல் சொல்றாரு, பவனந்தி சொல்றாரு. ஆனா செய்யுள்ள நிறைய ஓரெழுத்து ஒரு மொழி வருது, எங்க 6 to 12 தெரியும் புக்ல, எல்லா செய்யுளையும் படிக்கணும், எல்லாமே மீனிங் புரிஞ்சுக்கணும், புரியுதா உங்களுக்கு. இன்னொரு விஷயம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பழைய சிலபஸ் வந்து நீங்க கடலளவு படிக்கணும், கடலளவுனா லிட்ரேச்சர்னா அது கடலளவு இருக்கும், எங்க வந்தாலும் கேட்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, 6 யூனிட், அதுல ஃபர்ஸ்ட் 3 யூனிட் தான் ஃபுல்லா இலக்கணம், கடைசி யூனிட் இலக்கியம், மற்ற 4 and 5 6 இருக்குல்ல அது வந்து ஜஸ்ட் படிச்சா போதும். அப்போ புரியுதா உங்களுக்கு. அப்போ வந்து 55 கேள்வி இருக்குதுன்னா நீங்க எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுத்துலையுமே, ஓல்டும் வெப்சைட்லேயே கிடைக்குது, நியூவும் கிடைக்குது, எல்லா புத்தகம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, சரிங்களா. புது புக்கை நீங்கள் டிபிஐல வாங்கலாம், டிடி எடுத்து வாங்கலாம், வாங்கி அதை படிக்கணும் முதல்ல, சரியா உங்களுக்கு. அதெல்லாம் படித்த பிறகுதான், அதே போல் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், தமிழ் சிலபஸில் சரியா இருக்கிற சொற்கள் இருக்கு இல்லையா, அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், பாப்புலர் பண்ணிக்கணும் நீங்களே, சுட்டு வினா மயங்கொலி, சரிங்களா. அடுத்து என்ன வருது உங்களுக்கு, இணை எழுத்துகள், ஒருமை பன்மை, புரியுதா உங்களுக்கு, வேர்ச்சொல்,
எச்சம் வினையால் அணையும் பெயர். இது மாதிரி ஒரு ஒரு 100 வகையான சொற்கள் இருக்குல்ல, அதை முதல்ல மெமரைஸ்னா அதை படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும், அதை பத்தி படிக்க தோணும் உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? சரியாப்பா? இப்போ உங்களுக்கு கேள்வி, கடைசி கேள்வி முடிஞ்சிச்சு. வினைமுற்று வினையால் அணையும் பெயர் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு சினிமா சொன்ன, ஒரு திருக்குறள் சொன்ன, வினையால் அணையும் பெயர் என்ன டிஃபரன்ஸ்? வினைமுற்று ஈஸி தான், செயலை குறிக்கும். அணையும் பெயர், படிக்காதவன் பொல்லாதவன் வந்தவன். சரி, அப்ப அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் சொன்னேன் பெயர் சொல் காலம் காட்டாது. புத்தகம், எழுதுகோள் காலம் காட்டுதா? காட்டல இல்ல. ஆனா என்ன ஏற்கணும்? புத்தகத்தை, புத்தகத்தால், ஐயால் கூ ஏற்கணும். வினைச்சொல் அப்படின்னா காலம் காட்டணும். ஆனா இங்க பாருங்க, வினையால் அணையும் பெயர், அது பெயர் சொல்லு, ஆனா காலத்தை காட்டும். ஏன்னா அதுல பேசிக்கா வினை இருக்கு. சொல்றோம், அவள் குழந்தையை பெற்றாள், அவள் குழந்தையை பெற்றவள். பெற்றாள்னா வினைமுற்று, பெற்றவள்னா வினையால் வரக்கூடிய பெயர். பெற்றவள், பெறுகிறவள். அடுத்து என்ன பண்ணணும்? காலம் வருது இல்ல. ஏன் வருதுன்னா அதுல பேசிக்கா ரூட்ல என்ன இருக்கு? ரூட்ல வினை இருக்கு. முதல்ல ரூட்னா என்ன? வேர்ச்சொல். படித்தால் அது பகுதி இருக்குதுல்ல, அதான் ரூட்டு. சொல்ல புரியுதா? அதனால புத்தகங்கள் ஒரு படிங்க, அடுத்த வகுப்புகளை கேள்விகள் கேளுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வகுப்புல நம்ம திருக்குறள் பார்ப்போம். சரியாப்பா? சரி, டவுட்ஸ் என்ன இருக்கா? நீங்க எப்போ டவுட்ஸ் கேட்குறீங்களோ அப்பதான் நீங்க ஃபார்வர்டா போவீங்க. சரியாப்பா? சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? சரி.